வந்து 4வது டாபிக் தான் பார்க்க போறோம். 4வது டாபிக் 5வது டாபிக் தான். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். 2வது டாபிக் என்ன பார்த்திருக்கோம்னா, எஸ்எஃப்டி-பிஎம்டி. 3வது டாபிக் என்ன பார்த்திருப்போம்னா, ஸ்லோப் அண்ட் ஃப்ளெக்ஸன். 4வது டாபிக் என்ன பார்த்திருப்போம்னா, சென்ட்ராய்டட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இன்னைக்கு பார்க்குறது 5வது டாபிக். அதாவது 5வது டாபிக் என்ன பார்க்குறோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம் கான்செப்ட் அத பத்தி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். அதுல செக்ஷன் மாடல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக செக்ஷன் மாடல்ஸ் ஒரு கொஸ்டின் வரும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிச்சோமோ, அதே மாரி இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன் ஸ்கொயர், ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் எல்லாத்துக்குமே நம்ம செக்ஷன் மாடுலஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். செக்ஷன் மாடுலஸ்னா என்ன? அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் பீம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. ஒரு பீம்ல எப்படி பெண்டிங் நடக்கணும்? ஏன்னா ஒரு பீம்ல நடக்கக்கூடிய பெண்டிங் 2 டைப்ல நடக்கும். ஒரு டவுன்வர்ட் லோடுனால நடக்கக்கூடிய சாக்கிங் பெண்டிங் மொமெண்ட்டும், அதே டவுன்வர்ட் லோடுனால எண்டுல இப்ப ஒரு ஃப்ரீ எண்ட்ல ஆக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்லப்போனா ஒரு கேன்டிலீவர் வித் ஃப்ரீ எண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஹாக்கிங் இருக்கும். இல்ல ஒரு சில இடத்துல அப்வர்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த பீம எப்படி இருக்கும்னா, அப்வர்டா வளைக்கும். அதாவது ஹாக்கிங் பெண்டிங் மோட்டா வளைக்கும். அப்போ ஒரு பீம்ல இருக்கக்கூடிய பெண்டிங் 2 டைப்பான பெண்டிங் இருக்கு. ஒரு சாக்கிங் பெண்டிங் மோட் இருக்கு. இன்னொன்னு ஹாக்கிங் பெண்டிங் மோட் இருக்கு. இது ஆல்ரெடி பார்த்திருப்போம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம்ல ஒரு பீம்ல பெண்டிங் நடக்குது. ஒண்ணு சாக்கிங், இன்னொன்னு ஹாக்கிங். அப்படி சாக்கிங் நடந்தா, உள்ள இருக்கிற பெண்டிங் அந்த அந்த வளைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? அப்ப அங்க அங்க பிளெக்ஸர் நடக்குது. அதாவது பிளெக்ஸர்னா பெண்டிங். பெண்டிங் நடக்குது. அப்ப உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்போ ஒரு டென்சைல் லோட் அப்ளை பண்றோம். அப்ப டென்சைல் லோட் அப்ளை பண்றப்போ தான் அந்த பார்ல எக்ஸ்டென்ஷன் நடக்குது அப்படின்னா, அங்க கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிருக்கக்கூடிய லோடு என்னது? டென்சைல் லோடு. அப்ப என்ன இருக்கும்? டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஒரு பார்ல கம்ப்ரசிவ் லோட் அப்ளை பண்றோம் அப்படின்னா, அங்க நடந்திருக்குது கான்ட்ராக்ஷன். அப்ப கண்டிப்பா என்ன லோடு கிரியேட் ஆகும்? அங்கே கம்ப்ரசிவ் லோடு தான் குடுத்திருக்கோம். அப்ப கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். அதே மாரி ஒரு பீமுக்கு இருக்கக்கூடிய லோடுனால பெண்டிங் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த பெண்டிங் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல நம்ம எந்த ஒரு எலமெண்ட்ட கட் பண்ணி பார்த்தாலும், உள்ளுக்குள்ள பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு பீம் நடக்கக்கூடிய பெண்டிங்ல 2 நேச்சர் இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல ஒரு மாரி நேச்சரும், நியூட்ரல் ஆக்சிஸ் கீழ ஒரு மாரி நேச்சரும் இருக்கும். இப்போ ஒரு சாக்கிங் பெண்டிங் மோட்டார் இருந்துச்சுன்னா, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல எப்படி இருக்கும்னா கம்ப்ரசிவாவும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அது நியூட்ரல் ஆக்சிஸ் கீழ வந்து டென்சைலாவும் இருக்கும். அதே வந்து ஒரு ஹாக்கிங் பெண்டிங் மோட்டார் இருந்துச்சுன்னா, நியூட்ரல் ஆக்சிஸ் மேல டென்சில் நேச்சர்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும், நியூட்ரல் ஆக்சிஸ் கீழ வந்து கம்ப்ரசிவ் நேச்சர்லயும் இருக்கும். அதே சேம் டைம் நியூட்ரல் ஆக்சிஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். அதாவது ஒரிஜினல் பீம்ல எந்த அளவுக்கு ஆக்சிஸ் இருக்கோ, பெண்டிங் ஆனதுக்கு அப்புறமும், ஆஃப்டர் பெண்டிங் நடந்ததுக்கு அப்புறமும், நியூட்ரல் ஆக்சிஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நடந்திருக்காது. அது டென்சைலும் நடந்திருக்காது, கம்ப்ரசிவும் நடந்திருக்காது. ஐ மீன் எக்ஸ்டான்ஷன் நடந்திருக்காது, கான்ட்ராக்ஷன் நடந்திருக்காது. அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் லிமிட்ங்கிறது எப்படி இருக்குன்னா, எப்பயுமே 0ன்னு இருக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே எக்ஸாம்பிளா கொஸ்டினா கேட்டாச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தத இப்ப சொல்லியிருக்கேன். ஓகே. அங்கங்க கான்செப்ட்ல சொன்னது. இப்ப இததான் டீட்டெயில்டா ப்ராப்பரா ஒரு பெருசா எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போறோம். அனாலிசிஸ்ங்கிறத விட ஒரு தியரிட்டிக்கலா பார்க்க போறோம். அப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பீம் டாபிக் போட்டுக்கிறேங்க. 5வது டாபிக். 5 பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பீம். ஓகே. ஆக்சஸ் வந்துருக்குங்க. ஓகே. லோடு சென்டர்ல கொடுங்க. டாக்டர் குடுப்பான். இங்க லோடு வெர்டிகல். இப்ப இதான் ஒரு பீம். உங்களுக்கே தெரியும். அப்ப இந்த பீம்ல
நான் குடுக்கக்கூடிய லோடுனால பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிராஃப் மூலமா பார்க்க போறோம். நான் இப்போதைக்கு கோடு போட்டு வைக்கிறேன். ஓகே. பார்ப்போம். இப்ப பொதுவா தியரட்டிக்கலா பார்க்கும்போது, பொதுவா when some external load எழுதிக்கிறேங்க. when some external load மேல வந்து அந்த பீம்ல கவுளிங்கிறது தான் எக்ஸ்டர்னல் லோட். some external load act on a beam. on a beam. அப்ப இந்த shear force and bending moment are set up the all section. இப்ப மேல வரைஞ்சிருக்கிறபடி பார்த்தோம்னா, இது ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் அப்படின்னா, இப்படி எக்ஸ்டர்னலா ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. இதுக்கு என்ன கிடைக்கும்? த்ரூ அவுட் த செக்ஷனுக்கு shear force டயகிராம் இப்படியும், பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் த்ரூ அவுட் த செக்ஷனுக்குமே இந்த வேரியேஷன்லயும் கிடைக்கும். என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? அப்ப ஒரு ஒரு பீம்ல லோட் ஆக்ட் ஆகும் போது எக்ஸ்டர்னலா அந்த பீம்ல சியர் போர்ஸ் ஒவ்வொரு செக்ஷனை வெட்டி பார்த்தாலும் இந்த பீம்ல எந்த ஒரு செக்ஷனை வெட்டி பார்த்தாலும் நீங்க இந்த இடத்துல செக்ஷனை வெட்டி பார்த்தாலும் இல்ல இந்த இடத்துல செக்ஷனை வெட்டி பார்த்தாலும் இல்ல சென்டர்ல வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் அதாவது சியர் போர்ஸ் ஜீரோவாகவும் சிங்கிள் சப்போர்ட் சென்டர் பாயிண்ட் ஓடனா மேக்ஸிமம் ஆகும். இல்ல இந்த இடத்துல வெட்டி பார்த்தாலும் இல்ல இந்த இடத்துல வெட்டி பார்த்தாலும் த்ரோட் த அந்த ஸ்பேன் முழுக்க நீங்க வெட்டி பார்த்தாலும் சியர் பஸ் ஒரு சேஞ்சஸும் பெண்டிங் மோட்ல ஒரு சேஞ்சஸும் இருக்கும். என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஓகே. அப்ப இதுதான் நான் கொடுக்க போறேன். அப்ப when some external load act on a beam ஒரு பீம்ல எக்ஸ்டர்னல் லோட் ஆக்ட் ஆகும்போது உள்ளுக்குள்ள கண்டிப்பா எப்படி இருக்குன்னா த்ரோட் த ஸ்பேன்ல சியர் பஸ் பெண்டிங் மோட் கண்டிப்பா அது செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அது என்ன சார் செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்படின்னா இப்ப சியர் பஸ்ங்கிறது சப்போர்ட்ல மேக்ஸிமம் அப்புறம் கான்ஸ்டன்டா வந்தது உங்களுக்கு இங்கே 0 ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்கு? அது நெகட்டிவ்ல மாறி சைனு இது பிளஸ் இது மைனஸ் நெகட்டிவ்ல மாறி அப்படியே வந்து சப்போர்ட்ல வருது வந்துரும். அது பெண்டிங் மோமெண்ட் பார்த்தோம்னா சப்போர்ட்ல 0 2 சப்போர்ட்லயுமே. அப்ப சப்போர்ட்ல 0 கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்பேன்லேருந்து லோட சென்ட்ரல் லோட நோக்கி நோக்கி போக 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 என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா பெண்டிங் மோமெண்டோட வேல்யூ அதிகமாகி 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 இந்த பாயிண்ட்ல மேக்ஸ் பெண்டிங் மோமெண்ட் ரீச் ஆகுது. அதாவது WL54ங்கிறத ரீச் ஆகுது. மறுபடியும் என்ன செய்யுது? இந்த லோட்லேருந்து இந்த சைடு போக போக ரைட் ஹேண்ட் சைடு போக போக பெண்டிங் மோடோட வேல்யூ குறைஞ்சு இதோட சப்போர்ட்ல 0ன்னு ஆகுது. அப்ப எக்ஸ்டர்னல் லோட் அப்ளை பண்ணும்போது அந்த பீம்ல பெண்டிங் நடக்குது. பெண்டிங் நடக்கும்போது கண்டிப்பா அதோட சைன்ல வந்து ஐ மீன் என்னன்னா அதுல வேரியேஷன் இருக்கு. த்ரூ த ஸ்பேன் ஒரே கான்ஸ்டன்டா இல்ல. ஒரே மாரி த்ரூ த ஸ்பேன் கான்ஸ்டன்டா இருந்தா அது பியூர் பெண்டிங்னு சொல்லியிருப்போம். இப்ப அந்த இதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டே போ வேணாம். அப்ப எழுதிக்கிடுங்க. அப்ப ஆக்ட் ஆன் எ பீம் the shear force and the bending moment the shear force and the bending moment are set up at all section of the beam are set up at all section of the beam. Okay. அப்ப சொல்லியாச்சு எக்ஸ்டர்னல் லோடுக்கு உள்ளுக்குள்ள சியர் பஸ் பெண்டிங் மூவ்மெண்ட் வரும். அது எப்படி வரும்னா த்ரூ த செக்ஷனுக்குமே நீங்க வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேரியேஷன்ல இருக்கும். ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள என்ன சொன்னேன்? ஆ சியர் பஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கு. சியர் பஸ் டயகிராம்ல பார்த்தோம். அதாவது என்ன ஒரு சிம்பிள் சப்போர்ட் சென்டர் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது. அதே மாரி பெண்டிங் மூவ்மெண்ட் என்ன செய்யுது? சில சேஞ்சஸ். ஒரு டிஃபார்மேஷன் நடந்திருக்கு 2லயுமே. அப்ப இந்த எக்ஸ்டர்னல் லோடுனால அதாவது டியூ டூ த shear force and bending moment bending moment
the beam undergoes certain deformation due to, அதாவது சியர் போர்ஸ்னாலையும் பெண்டிங் மோட்னாலையும் அந்த பீம்ல சில டிஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதான் சியர் போர்ஸ் பெண்டிங் மோட் டயக்ராம்லாம் காமிச்சு. இப்ப பெண்டிங் மூவ்மெண்ட் the beam undergoes certain deformation. ஓகே. இப்ப நான் சொன்னதை அப்படி எழுதிட்டேன். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து நம்ம கான்செப்ட் குள்ள வருவோம். நம்ம டாபிக் குள்ள. அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் லோடு குடுத்த உடனே உங்களுக்கு இப்ப பெண்டிங் மோட் டயக்ராம் பாத்தீங்க. பெண்டிங் மோட் டயக்ராம் வரையும்போது 2 சப்போர்ட்லயும் 0ன்னு இருக்கு. போக போக கொஞ்சம் கொஞ்சமா பெண்டிங் வேரி ஆகி ஒரு சென்டர் பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் தரைஞ்சிச்சு. அப்புறமா பெண்டிங் மோட் வந்து மேக்ஸிமம் தரையில கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சப்போர்ட்ல பெண்டிங்கே இல்ல 0ன்னு வந்துச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நல்லா கவனிக்கணும். அந்த பீமோட மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம்ல ஒரு பீமுக்கு கான்கிரீட் ஆர்சிசி போட்டு ஆர்சிசி அதாவது ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட் போட்டிருக்கோம். அது ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சரோட ரெயின்போர்ஸ்மென்ட் பண்ணி வைக்கிறது தான் ஆர்சிசி. அப்ப அந்த கான்கிரீட் அந்த ஆர்சிசி ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் அதாவது உங்களுக்கு மொத்தமா சொல்லப்போனா கான்கிரீட் பிளஸ் ரெயின்போர்ஸ்மென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கான்கிரீட்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். சிமெண்ட் ஃபைனகிரிகேட் ஒரு செக்ரிகேட் டூப்ளிகேட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு சில இடத்துல அட்மிக்ஸ் செய்திருப்பாங்க. ஓகே. அப்ப இந்த மெட்டீரியல் ஆஃப் த பீம் என்ன செய்யும்னா எக்ஸ்டர்னல் லோடு வரும்பொழுது உடனே வளைஞ்சிராது. என்ன செய்யும்னா உள்ளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். நான் வளைய மாட்டேன் அப்படின்னு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அப்ப ஒரு பீம்ல லோடு கொடுக்கும் பொழுது அந்த பீம் லோடு கொடுத்தோடனே வளைஞ்சிடும் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அப்ப எப்ப வளையும்னா அந்த பீம்ல லோடு கொடுக்கும்போது அந்த பீம்ல ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்னால உருவாக்கி இருப்போம். அந்த மெட்டீரியல் என்ன செய்யும்னா லோடை எதிர்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அப்ப நல்லா கவனிங்க. அது ரெசிஸ்டன்ஸ் குடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாக்குள்ள குடுக்கும். இப்ப இங்க குடுத்திருக்கும் லோட் அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸ் நான் வெட்டி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வெளில வந்து 20 நியூட்டன்ங்கிற லோடு குடுத்திருக்கேன். அந்த 20 நியூட்டனை எதிர்த்து உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். உள்ளுக்குள்ளே என்ன செய்யும்? ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாக்குள்ள டெவலப் ஆகும். ஓகேவா? சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? அப்ப வெளில குடுக்கக்கூடிய 20 நியூட்டன் அளவுக்கு உள்ளுக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வெளிலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் லோட் டபிள்யூங்கிறத இந்த எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதை 20 கொடுக்குது அப்படின்னா இந்த லோடு பெண்டிங் ஆகாது. ஒருவேளை வெளில வரக்கூடிய 20 விட நம்ம உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாது 18 தான் கொடுக்குது. ஆனா வெளில வரக்கூடிய லோட 20 அப்படின்னா அப்பதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இந்த பீம் பெண்ட் ஆகுறது ஸ்டார்ட் பண்ணும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க பாக்குறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்டிங் மோட் டயக்ராம் இப்படி கிடைக்குது. எப்படி கிடைக்குது? இப்படி கிடைக்குது உங்களுக்கு. இதுல வந்து யூடிஎல் இருந்துச்சுன்னா இப்படி கிடைக்குது. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் நடந்திருக்கு. இருக்கிறதுலே அதிகபட்ச வளைவுங்கிறது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இருக்கிறதுல பெண்டிங்கே நடக்காத இடம்னா இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட். ஏன்னா இந்த ரெண்டுலயும் பெண்டிங்கிறது 0. பெண்டிங்கிறது 0. சார் எல்லாரும் புரியுதானே சார் என்ன? ஓகே தானே? ஓகே. அப்ப என்ன செய்யுது? அப்ப வரக்கூடிய டபிள்யூ வந்து 20 நியூட்டன் லோடு. அப்ப இந்த சப்போர்ட் என்ன இருக்கு? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ள வரக்கூடிய லோடு 20க்கு என்ன செய்யுது சப்போர்ட்ல? இந்த இடத்துல வெட்டுறேன். எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸ்னு கொடுக்குறேன். இந்த 6 எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுக்குது? என்ன கொடுக்குது? அது 20 கொடுக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த இடத்துல வெட்டுறேன். ஒய் டு ஒய் செக்ஷன் வெட்டுறேன். இந்த இடத்துல என்ன செய்யுது? லைட்டா வளைஞ்சிருக்கு. அப்ப வரக்கூடிய எக்ஸ்டர்னல் லோடு 20. ஆனா இந்த இடத்துல எந்த அளவுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குன்னா ஒரு 18 அளவு கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கு? 2 ஓவர் கம் பண்ண முடியல. அந்த 2 என்ன செய்யுது? அதாவது வெளில வரக்கூடிய லோடு டவுன்வர்ட் லோடு -20. கீழ இருக்கக்கூடிய அப்வர்ட் லோடு +18. அப்ப -2 என்ன செய்யுது? மேல வருது. அந்த -2 நியூட்டன் அளவுக்கு இங்க வளையுது. சார் புரியுதா? ஓகே? இப்ப இந்த இடத்துல நம்ம வெட்டுறோம். இங்க என்ன செய்றோம்? Z to Z செக்ஷன வெட்டுறோம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது வெளில வரக்கூடிய லோடு 20 நியூட்டன். அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய R x to xங்கிறது ஒரு 15 நியூட்டன். அப்ப என்ன இருக்கு? -20 நியூட்டன் வெளில இருந்து வரக்கூடிய லோடு.
இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் 15 நியூட்டன், அப்ப மைனஸ் 5 நியூட்டன் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கும், இந்த இடத்துல பெண்ட் ஆயிருக்கும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? சார் ஓகே. அப்ப இந்த எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன் வெட்டும்போது அந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ எக்ஸ் டு எக்ஸ். இந்த ஒய் டு ஒய் செக்ஷன் வெட்டும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷன்ல ஒய் ஏ ஒய் டு ஒய். அதே இஜெட் வெட்டும்போது அந்த இடத்துல உள்ள கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ இஜெட் இஜெட். இப்ப எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன் வெட்டும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் எக்ஸ் டு எக்ஸ்னு சொன்னேன். அப்ப அந்த இடத்துல உள்ள ஏரியா ஏ எக்ஸ் டு எக்ஸ். அதே ஒய் டு ஒய்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஒய் டு ஒய். அந்த இடத்துல உள்ள ஏரியா ஏ ஒய் டு ஒய். அதே இஜெட் டு இஜெட் வெட்டும் போது ஆர் இஜெட் இஜெட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உள்ள டெவலப் பண்ணுச்சு. இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ இஜெட் இஜெட். இது புரியுதா சார் எல்லாருக்கும்? ஓகே சார் தானே? அப்ப இது என்ன சார் ஃபார்முலா? யாராவது சொல்லுங்க. அதாவது லோடு பை ஏரியா அல்லது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை ஏரியா. சிம்பிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிப்பேன். இதுக்கான ஃபார்முலா என்ன? சீக்வல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். இங்க என்ன ஸ்ட்ரெஸ் வருது உள்ளுக்குள்ள? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தானே. அது இங்க என்ன வந்து உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகுது லோடு கொடுத்து? என்ன சார் கிரியேட் ஆகுது? வெண்ட் பெண்டிங் கிரியேட் ஆகுது. அப்ப உள்ள ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெஸ்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ். வெண்டிங் சஃபிக்ஸ்ல பிஏ போடுங்க. அப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இதான். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு கரெக்டான விளக்கம் புரியுதா இருக்கா? சார் ஓகேவா? சார் அப்ப எல்லா இடத்துலயும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். இந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் உள்ளுக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். இந்த சப்போர்ட்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னா நல்லா டெவலப் ஆகும். அதாவது 20 நியூட்டனுக்கு 20 நியூட்டனுங்கிற அளவுக்கு 100% டெவலப் ஆகி அந்த வளைய விடாம ஜீரோ பெண்டிங் மோட் ஆகும். அப்ப அங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமா இருக்கும். அதே போக 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 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 வந்துகிட்டே இருக்கும். சார் இப்ப என்ன சொல்றேன்னு புரியுதா சார் எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. அப்ப இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சா என்ன சார் நடக்கும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எங்க அதிகமா இருக்கும்? இது சப்போர்ட் தான் அதிகமா இருக்கும். கரெக்ட் தானே? போக 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 என்ன செய்யுது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு செக்ஷன்ல போட்டு வெட்டி வெட்டி இந்த சென்டர்ல என்ன செய்யுது, ஜீரோ ஆயிருது. அது போக போக குறைஞ்சு 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 சென்டர்ல ஜீரோ ஆயிருது. இது எல்லாரும் புரியுதா? ஓகே தானே? மறுபடியும் என்ன செய்யுது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு 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 சப்போர்ட்ல மேக்ஸிமம் அடையுது. அப்ப சப்போர்ட்ல மேக்ஸிமம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுதான் அது நான் பெட்டிங் போட்டு ஜீரோ வருது. அது மறுபடியும் அதிகரிச்சு மேக்ஸிமம் அடையும். என்ன சொல்ற புரியுதா சார் இப்ப உங்களுக்கு கான்செப்ட்? அப்ப சார் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி எப்படி இருக்கும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ல மேக்ஸிமம் இருக்கு. அப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு அந்த இடத்துல? ஜீரோவா இருக்குமா? அதிகமா இருக்கும் சார் இப்பதானே கான்செப்ட் சொன்னேன். அதாவது சப்போர்ட்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 20 கொடுக்கும். எக்ஸ்டர்னல் 20னா சப்போர்ட்ல 20 அளவு கொடுக்கறதுனால தான் அந்த இடத்துல ஜீரோன்னு சொன்னேன். அப்ப அந்த இடத்துல என்ன ஆர் எக்ஸ் டு எக்ஸ். இந்த இடத்துல வேல்யூ 20. இதோட போய் அந்த இடத்துல ஒரு கிராஸ் ஏ எக்ஸ் டு எக்ஸ். இது போடும்போது வரக்கூடிய வேல்யூ சிக்மா பின்னு சொன்னேன். சிக்மா பி எக்ஸ் டு எக்ஸ்னு சொன்னேன். அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கோ அப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அங்க மேக்ஸிமம் தானே இருக்கும். சார் புரியுதா இல்லையா? புரியுது சார் ஓகே. அப்ப போக போக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்க வெட்டும்போது கம்மியாகுது, இங்க வெட்டும்போது கம்மியாகுது. இந்த இடத்துல என்ன இருக்கு, பெண்டிங் மோட் மேக்ஸிமம் ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யுது, அந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? எஸ் சார் அவ்வளவுதான். அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்க இருக்கு, இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து மேக்ஸிமமா இருக்கு. அப்ப பெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் இங்க மேக்ஸிமமா இருக்கும். அப்ப இங்க மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வரும்போது அந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே இல்ல. அப்ப இங்க ஜீரோ ஆயிரும். சார் என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? பிராக்டிகலா தான் சொல்லிட்டு இருக்கேன் கான்செப்ட். ஓகே தானே? எஸ் சார் ஓகே. அப்ப இங்க எழுதுங்க. அப்ப நிறைய பேர் நினைப்பீங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு புள்ளியில தான் கிடைக்கும். அப்படி இல்ல. ஒரு பெண்டிங் மூமெண்ட்ல த்ரூ அவுட் த ஸ்பேன்ல வேரியேஷன் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல ஜீரோ இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு 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 மேக்ஸிமம் அந்த இடத்துல வளையக்கூடிய இடம் என்னது, ஒரு இடத்துல வளையுது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப மேக்ஸிமம் ஒரு இடத்துல வளையுதுல, அப்ப அந்த மேக்ஸிமம் வளையக்கூடிய இடத்துல ஒரு மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கிடைக்குது. அப்ப சப்போர்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு பெண்டிங் மோட்டோட வெளியே கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு பீம் ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் போட்டிருக்கோம், ஒரு ஆர்சிசி மெட்டீரியல் போட்டிருக்கோம் அப்படின்னா அது மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய லோடு அது சப்போர்ட் நோக்கி போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் டிஸ்டன்ஸ் மாற 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 குறைஞ்சிக்கிட்டே போகும். குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேறுபடுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஜீரோவாகவும் அது மேல வந்து போக 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 அது டாப் பைப்பர்ல அதிகமாகவும் அதே கீழே போக 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 பாட்டம் பைப்போட மோஸ்ட் பைப்பர் அதிகமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அதை வேற மாதிரி நம்ம சொல்லுவேன். இப்ப நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளிசப்பட்ட பீம் எடுத்து சொன்னேன். அப்ப இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்ப உள்ளுக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி என்ன செய்யுங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அப்ப the material of the beam
The material of the beam will after resistance. இல்லாட்டி எப்படி சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் எகேன்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளோட சொல்றோம், இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஸஸ் எகேன்ஸ்ட் த டிபார்ட்மெண்ட்ஸோட போடுவோம். ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு ரெசிஸ்டன்ஸோட ஏரியா தானே, அப்போ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸஸ் எகேன்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். சார் இப்போ புரியுதா? ஸ்ட்ரெஸ்ஸஸ் எகேன்ஸ்ட் டிபார்மேஷன், அதான் இங்க உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எதுக்கு எகேன்ஸ்டா இருக்கு? டிபார்மேஷனுக்கு எகேன்ஸ்டா இருக்கு. இங்க டிபார்மேஷன்ங்கிறது எதை குறிக்குது? வளைவை குறிக்குது. சார் இப்போ புரியுதா? சரி ஓகேவா? எஸ் சார். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வளைவுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா, சென்டிங் ஸ்ட்ரெஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னுடைய வளைவுக்கு எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தானே இருக்கு. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்க அதிகரிக்க வளைவு கம்மியாகும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்மியாக கம்மியாக வளைவு அதிகமாகும். இப்ப புரியுதா நான் என்ன சொன்னேன்னு கான்செப்ட்? சரி ஓகேவா? எஸ் சார். அப்ப இப்ப சொல்லுங்க. இப்ப இப்ப நான் சொன்னேனே, வளைவு அதிகரிக்க அதிகரிக்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? என்ன ஆகும்? கம்மியாகும். கம்மியாகும். அதான் சொன்னேன், the material of the beam will after resistance. அதாவது என்னன்னா, ஸ்ட்ரெஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸோட பை அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அப்ப ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா எகென்ஸ்ட் டிபார்மேஷன், டிபார்மேஷனுக்கு எகென்ஸ்டா இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம். இப்ப அடுத்த பாயிண்ட் தான் கொடுக்க போறேன். ஓகே சார், புரியுது தானே? கவனிக்கிறீங்களா? சார். ஓகே. எஸ் சார். ஏன்னா இதை வச்சு தான் அடுத்து நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா பார்க்க முடியும், எசென்ட்ரிக் லோட வச்சு. இப்ப ஜேடியோட புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்களா, ஏய்க்கு பல எப்படி அது இருக்கும், புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் தான். ஓகே, அப்ப அடுத்து அப்ப எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த ஸ்ட்ரெஸ் எகேன்ஸ்ட் டிபார்மேஷன் சொல்றேன்னா அதை வந்து டீட்டெயிலா சொல்றேன். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் with certain assumptions can be calculated. assumptions கீழே சொல்றேன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல. இப்போ இதை முடிச்சுக்குவோம். கால்குலேட்டர் யூ இது. ஓகே, அப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்ன? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது, வெளில கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லோட வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் பிராக்டிக்கலா. சார் என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? சார். அப்ப அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன செய்யுது, பெண்டிங் மூமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதாவது இங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதிகம், அப்ப பெண்டிங் மூமெண்ட் 0. இங்க பெண்டிங் மூமெண்ட் கொஞ்சம் அதிகமாகிருக்கு, அப்ப என்ன, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இங்க பெண்டிங் மூமெண்ட் கொஞ்சம் கூடியிருக்கு, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இங்க பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ரொம்ப 0 ஆயிடுச்சு. சாரி, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ரொம்ப 0 ஆயிடுச்சு. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இங்க அதிகமாகுது, பெண்டிங் மூமெண்ட் கொஞ்சம் கம்மியாகுது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகுது, பெண்டிங் மூமெண்ட் கம்மியாகுது. பெண்டிங் மூமெண்ட் இங்க 0, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இங்க மேக்ஸிமம் கிடைக்குது. அப்ப இந்த பெண்டிங் இன்ட்ரடியூஸ் பண்றதே என்னன்னா இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுது? அதோட வேல்யூ கம்மியாக கம்மியாக உள்ளுக்குள்ள பெண்டிங் மோட்ங்கிறது கிரியேட் ஆகுது, அது வளைவுங்கிறது கிரியேட் ஆகுது. சரி ஓகேவா? சார். அடுத்த பாயிண்ட் அதான். அப்ப the stresses induced by bending moment. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு இடத்துக்கு வேரி ஆகக்கூடிய பெண்டிங் வேரிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் தான் ஆர் known as பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். அப்ப மேல பார்த்து இந்த சிக்மா தான் known as பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம். அதாவது சிக்மா சப்எக்ஸ்ல பின்னு சொல்றோம். அவ்வளவுதான்.
இப்போ உங்களுக்கு ஃபியூர் பெண்டிங் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஃபியூர் பெண்டிங் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா, எப்படி நடந்திருக்கும்? உங்களுக்கே தெரியும். கேன்டிலீவர் கேஸ் ஒண்ணு குடுக்குறேன். சிம்பிளிசிட்டி ஒரு கேஸ் குடுக்குறேன். உங்களுக்கு ஓவர் கேங் என்ன தெரியும்? அதெல்லாம் வரைய வேணாம். ஆல்ரெடி ஓவர் கேங்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஃபியூர் பெண்டிங்ல பெண்டிங் மோட் எப்படி சார் இருக்கும்? சேல் பிரைஸ் எப்படி சார் இருக்கும்? எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். எஸ்எஃப்டிபி எப்படி நடந்துச்சு? இந்த சேல் மூமெண்ட் 0வா இருக்கும். பெண்டிங் மோட் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட். ஓகே. சாரி. இது கிளாக் வைஸ். இதையும் கிளாக் வைஸ்ல போட்டுட்டு இருக்கணும். சாரி. ஓகே. இதுக்கு டயகிராம் எப்படி சார் வரும்? நீங்க பார்த்துருப்பீங்களா? கேன்டிலீவர் கேஸ். எஸ்எஃப்டிபிஎம்டி. அது ஃபியூர் பெண்டிங்க்கு இப்ப நடத்திட்டு இருக்கேன். டியர் ஃபார் ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன் சார். ஓகே. 2 கேஸுமே சேல் ஸ்ட்ரெயிட் லைன். 2 கேஸுமே பெண்டிங் மோட் வந்து ரெக்டாங்கிள் சார். ரெக்டாங்கிள். ஐ மீன் ரெக்டாங்கிள்னா என்ன அர்த்தம்? த்ரூஅவுட் தி ஸ்பான் பெண்டிங் மோட் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள்லாம் கான்ஸ்டன்டா இருக்கு சார். கான்ஸ்டன்டா கான்ஸ்டன்டா இருக்கும். இருக்கும். அப்ப அது என்ன பெண்டிங்? பியூர் பெண்டிங் தானே? பியூர் பெண்டிங் சார். பியூர் அவ்வளவுதான். அப்ப எஸ்எஃப்டி இதுக்கு 0, இதுக்கும் 0. நான் ஆல்ரெடி எஸ்எஃப்டி நடத்திட்டேன் பாருங்க. பெண்டிங் மோட் ஓகே. இதுக்கு நெகட்டிவ் பெண்டிங் மோட் எம்ங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இங்க ஹாகிங் நடக்கும். அதே மாதிரி பெண்டிங் மோட் இங்க பார்ஷியல் கிடைக்கும். சாக்கிங் பெண்டிங் மோட். ஆனா அதே த்ரூ தி ஸ்பான் கான்ஸ்டன்டா இருக்கும். சேம் ரெக்டாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். அதே எம் தான் த்ரூ தி ஸ்பான். ஓகே. இது சர்க்கிள் டயகிராம். இது பெண்டிங் மோட் டயகிராம். அப்ப இந்த த்ரூ தி ஸ்பான் இந்த செக்ஷனை நீங்க கட் பண்ணாலும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி சார் இருக்கும்? 0வா இருக்கும். 0வா இருக்குமா? ஓகே. ஒரு நிமிஷம். அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப இப்ப நீங்க பாத்தீங்க. ஒரு எல் ஸ்பேனுக்கு ஒரு லென்த் இது குடுத்தேன். ஓகே. அப்ப V1 லென்த் எல். அப்ப அந்த இதுல சிஎர்பி 0வா இருந்துச்சு. பெண்டிங் மோட் எப்படி இருந்துச்சு நமக்கு அப்படின்னா கான்ஸ்டன்ட் பெண்டிங் மோட்டா குடுத்தேன். அப்ப லென்த் ஆஃப் த பீம் ஃபுல்லாவே நமக்கு பெண்டிங் மோட் எப்படி இருக்கும்னா பியூர் பெண்டிங்கா இருக்கும். அதாவது இது இன்னொரு நேம் சொல்லுவாங்க. சிம்பிள் பெண்டிங்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த லென்த் ஆஃப் த பீம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியான வேல்யூவா இருக்கும். ரொம்ப கம்மியான வேல்யூவா இருக்கும். அப்ப அந்த அந்த டோட்டல் ஸ்பானுக்கு நடக்கக்கூடிய அந்த பெண்டிங்கோட வேல்யூ, அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றோம்ல, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கேஸ்க்கு எப்படி இருக்கும்னா, முதல்ல பார்த்த மாரி நமக்கு வேரியேஷன் அதிகம் கிடையாது. அதாவது அங்க பார்த்தோம்னா 0லேருந்து மேக்ஸிமம் பெண்டிங், மறுபடி 0 நோக்கி பெண்டிங் போகும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, த்ரூஅவுட் தி ஸ்பான் பெண்டிங்கோட வேல்யூ ஒரே கான்ஸ்டன்ட்டா இருக்கு. பெண்டிங்கோட வேல்யூ ஒரே கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கே தவிர, இதே வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் 0ன்னு எடுத்துக்க முடியாது. அப்ப பியூர் பெண்டிங் கேஸ்ல எப்படி இருக்குன்னா, மினிமம் அதாவது எப்படி சொன்னா மினிமம்னா, ரொம்ப கம்மியான வேல்யூல உள்ளுக்குள்ள பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்ப அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, சிம்பிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். அப்ப இதுல வரக்கூடிய இந்த பெண்டிங் என்ன சொல்றோம்னா, பியூர் பெண்டிங் ஆர் சிம்பிள் பெண்டிங்னு சொல்றோம். இதே மாரி நீங்க ஓவர் ஹேங் பீம் எடுத்தாலும் உங்களுக்கு பெண்டிங் கிடைக்கும். இதே மாரி சிம்பிள் சப்போர்ட்க்கு இன்னொரு கேஸ் குடுத்திருப்பேன். ஓவர் ஹேங் மாரி டயகிராம் வந்திருக்கும். அப்படி பார்த்தாலும் பெண்டிங் கிடைக்கும். அப்ப இந்த பெண்டிங் பியூர் பெண்டிங்கா இருந்தாலும், இல்ல வேரியேஷன்ல பெண்டிங் வந்தாலும், அப்ப உள்ளுக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா, சேஞ்சஸ்ங்கிறது மினிமம் லெவல்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணுது. அப்ப அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு கிரியேட் ஆகும்னா, அதுல நடக்கக்கூடிய பெண்டிங்கோட டைப்க்கு தகுந்த மாரி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுறது மாறுபடும்.
அது என்ன சார் டைப்பு? இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல. அது பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டா? நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டா? அதாவது அது கீழ் நோக்கி வளைக்கிறத சாகிங்கா? மேல் நோக்கி வளைக்கிறத காகிங்கா? அப்ப அதுக்கு தகுந்த மாரி மாறும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி எப்படி சார் மாறும் அப்படின்னா, அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ங்கிற ரெஃபரன்ஸ்க்கு மேல ஒரு கேஸ்க்கு ஃபுல்லாவே மேல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஒரு கேஸ்க்கு ஃபுல்லாவே மேல எப்படி இருக்கும்னா, டென்சில் கம்ப்ரசிவ் சாரி டென்சில் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதே இன்னொரு கேஸ்க்கு நியூட்ரல் ஆக்சிஸ் கீழ ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா, டென்சில் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதே இன்னொரு கேஸ்க்கு எப்படி இருக்கும்னா, ஃபுல்லாவே கீழ பெண்டிங் வந்து கம்ப்ரசிவ் நேச்சர்ல இருக்கும். அது எது எதுக்கு எப்படி வருங்கிறத இப்ப பார்க்க போறோம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு. ஓகேவா? சார் Sir. அப்ப இப்ப நம்ம மேல குடுத்த படத்துல, இந்த படத்துல இந்த பீம் வெர்டிகல் லோடு இந்த படத்துல ஓகேவா? இந்த லோடுனால இந்த லோடு நல்லா கவனிங்க. லோடுனால பெண்டிங் எப்படி வரலாம் அப்படின்னா, உங்களுக்கு 2 டைப்ல வரலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன சார் அப்படின்னா, பாசிட்டிவ் பெண்டிங் மோட்ல சொல்லக்கூடிய சாகிங் பெண்டிங் மோட். அதாவது எப்படி வளையும்னா இப்படி வளையும். சரி ஃபர்ஸ்ட் ஹாகிங் நெகட்டிவ் பெண்டிங் மோட் குடுத்துறேன். நெகட்டிவ் பெண்டிங் மோட் எப்படி இருக்கும்? ஓகேவா? இப்படி இருக்கும். ஓகே. இப்ப இதான் ஹாக்கிங் பெண்டிங் மோட். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கோம் எல்லாமே. இப்ப நீங்களே சொல்லிறலாம். இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் தான். எப்பவுமே ஒரிஜினல் பீம்ல எந்த அளவுக்கு ஒரிஜினல் பீமோட டோட்டல் லென்த்ல ஆக்சிஸ் பாஸ் ஆகுறது தான் நியூட்ரல் ஆக்சிஸ்லயும் டோட்டல் லென்த்ல பாஸ் ஆகும். அதுல எந்த ஒரு வேரியேஷன் இருக்காது. ஐ மீன் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படியுமே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே கிரியேட் ஆகாது. அப்படின்னு இதுக்கான அர்த்தம். அப்ப நல்லா கவனிங்க. இது ஹாகிங் பெண்டிங் மோட். ஓகேவா? ஹாகிங் பெண்டிங் மோட். ஓகே. இது நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகே. இப்ப உங்களுக்கே தெரியும். இதுல ஃபைபர் வந்து இந்த பாட்டம்ல எப்படி சார் இருக்கும்? ஆல்ரெடி நடத்திட்டேன் உங்களுக்கு. பாட்டம்ல என்ன நேச்சர்ல இருக்கும்? ஒண்ணுக்கு ஒண்ணு. ஃபைபர்ஸ்னா வெட்டி பார்த்தோன்னா எப்படி கம்ப்ரசிவ் இருக்கும்? சார். ஒண்ணுக்கு ஒண்ணு கம்ப்ரசிவ் நேச்சர்ல இருக்கும். அப்ப இதுல கிரியேட் ஆகக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன நேச்சர்ல இருக்கும்? அது நியூட்ரல் ஆக்சிஸ் கீழ. இதுக்கு கீழ நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன நேச்சர்ல இருக்கும்? கம்ப்ரசிவ் நேச்சர்ல இருக்கும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எல்லாம். ஓகேவா? ஓகே. இதே மாரி நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல உள்ள ஃபைபர்னா என்ன செய்யும்? வெளிநோக்கி இழுக்க தான் பார்க்கும். நீங்க கிராஸ் செக்ஷன் வெட்டி பார்த்தீங்கன்னா, வேணா ஒரு நோட்ட லாங் சைஸ் நோட்ட அப்படி மடக்கி பாருங்க. உங்களுக்கே பிஹேவியர் என்னன்னு புரியும். அப்ப இதுல இருக்கக்கூடியதுனா என்ன ஆக்ட் ஆகும்? டென்சர் நேச்சர்ல தான் இதுல இருக்கக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எல்லாமே நடக்கும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. Sir. அப்ப இத வச்சு தான் அடுத்து நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கு தான் சொல்றேன். அப்ப இத நம்ம எப்படி சொல்ல போறோம்னா, டாப்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ல டென்சைல் நேச்சர்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் நடக்குது. சாரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நடக்குது. சாரி. டென்சைல் டென்சைல் ஸ்ட்ரெஸ். அதே பாட்டம்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அது பெண்டிங். இந்த சைன் எப்படி இருக்குன்னா, சைன் வந்து இது என்ன சைன் சார்? இந்த பெண்டிங் மூவ்மெண்ட் டயகிராம். நெகட்டிவ் சார். நெகட்டிவ். அப்ப இது எதுக்கு சார் வரும்? அப்வர்ட் லோடுக்கும் இங்க வரும். டவுன்வர்ட் லோடுக்கும் வரும். சார் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த ஒரு பீமுக்கும் நீங்க அப்வர்ட் லோடு குடுத்தீங்கன்னா, எந்த இடத்துல வேணுமாலும் இந்த ஸ்பேன்ல அப்வர்ட் லோடு குடுத்தாலும், கண்டிப்பா இது இப்படிதான் வளையும். அதாவது கேன்டிலீவருக்கு நீங்க ஃப்ரீ எண்ட்ல குடுக்குறீங்க அப்படின்னா, இது ஹாக்கிங் அப்படிதான் வளையும். அப்போ ஒரு அப்வர்ட் லோடுக்கும் வரும். எல்லா டவுன்வர்ட் லோடுக்கும் ஹாக்கிங் பெண்டிங் வரும். சார் புரியுதானே சொல்றேனே? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. இப்ப அடுத்து இப்ப நான் சொல்ல வேண்டியதுல இதுக்கு ஆப்போசிட் தான். ஒருவேளை பீம் இப்படி வளையுது. இதுக்கு ஆப்போசிட்டா. அதாவது நமக்கு சாகிங்கா வரையுது. சாகிங்னா என்ன பெண்டிங் மோட்னு சொல்லுவோம்? நெகட்டிவா? பாசிட்டிவா? பாசிட்டிவ் பாசிட்டிவ். தானே? பாசிட்டிவ் நியூட்ரல் ஆக்சிஸ் மேல ஸ்ட்ரெஸ்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும்? கம்ப்ரசிவ் சார். கம்ப்ரசிவ். கம்ப்ரசிவ் கீழ டென்சைல் டென்சைல். டென்சைல் அவ்வளவுதான். நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்? Zero. நியூட்ரல் ஆக்சிஸ்ல 0 ஸ்ட்ரெஸ் சார். கம்ப்ரசிவ் டென்சைல் அதாவது பெண்டிங் எப்படி இருக்கும்?
0 sir. 0 இருக்கும். எக்ஸாம்ல அதிக டைம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஓகே. அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ் வந்து 0. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைபர் எல்லாமே கம்ப்ரசிவ் நேச்சர்ல இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யணும்னா நெருங்கி காணப்படும். அப்ப இதோட டாப் எப்படி இருக்கு அப்படின்னா கம்ப்ரசிவ் நேச்சர்ல இருக்கு. அதே பாட்டம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு லென்த் வந்து இதான் கூட இருக்கும். பாட்டம் தான் அதிகமா இருக்கும். அப்ப இது எப்படி இருக்குன்னா டென்சைல் நேச்சர்ல இருக்கு. அதே மாதிரி நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ் வந்து 0. இது என்ன பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா சாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஓகே. அதுக்கடுத்து இதுல டாப்ல என்ன நடக்குது அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். டாப் பாட்டம்ல டென்சைல். இதோட சைன் என்ன சார்? இது என்ன சார் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்? பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். நான் ஆர்சிசில டீடைல்டா நடத்துறேன். இங்க லைட்டா ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின் வந்து சொல்லிட்டு போறேன். ஆர்சிசில அங்கே டீடைலா நடத்துறேன். இப்ப கான்கிரீட் வந்து பொதுவா எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்? கான்கிரீட்டுக்கு ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் மெட்டீரியல் சொல்லி கொடுத்தேன். இது எதுல சார் ஸ்ட்ராங்கா இருக்கும்? Compression. கம்ப்ரசிவ் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது பொதுவா எல்லாருக்கும் தெரியும். கம்ப்ரசிவ் எடுக்கும் நல்லா. இதே ஸ்டீல் ஆர் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் இது எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்? Compression, tensile ரெண்டுமே strong ஆ இருக்கும். கம்ப்ரசிவ் டென்சைல் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். கம்ப்ரசிவ் அது டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ரெண்டுலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. இப்ப ரியல் லைஃப்ல நம்ம ஒரு பீம் வந்து இப்படிதான் வளையும். ஒரு ரியல் லைஃப்ல ஒரு பீம்ல வளைவுன்னு வந்துட்டா ஒன்னு ஹாக்கிங் ஒரு சாக்கிங். இது 2 தான் நடக்கும். எல்லாருக்கும் புரியுதானே சார்? ஓகேவா? ஓகே, ஓகே. அது ஒண்ணு ஹாக்கிங் வரையலாம், சாக்கிங் வரையலாம். ஆனா ஹாக்கிங்கா வரைஞ்சாலும், சாக்கிங்கா வரைஞ்சாலும் அது பெண்டிங்கோட நேச்சர் வந்து 2 தான் இருக்கு. ஒண்ணு டென்சைல் நேச்சர்ல வளையுது, இன்னொன்னு கம்ப்ரசிவ் நேச்சர்ல வளையுது. இதுல யாருக்காச்சும் குழப்பம் இருக்கா? சார் ஓகேவா? ஓகே. அப்ப கம்ப்ரசிவ் நேச்சர்ல வளையுதுன்னா அங்க கான்ட்ராக்ஷன் நடக்குமா, எக்ஸ்டென்ஷன் நடக்குமா? எக்ஸ்பான்ஷன் நடக்குமா? Contraction. கான்ட்ராக்ஷன். அப்ப ஒரு இடத்துல கான்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா, அப்ப அந்த கான்ட்ராக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல கான்ட்ராக்ஷன் நடக்க விடாம இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷன் நடக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப இங்க ஸ்டீலும் போடலாம், கான்கிரீட்டும் போடலாம். அப்ப இதுல எது வந்து காஸ்ட் கம்மி? கான்கிரீட் தானே காஸ்ட் கம்மி. நான் ஆர்சிசில டீடைல்டா நடத்துறேன்னு சொல்றேன். இங்க ஒரு புள்ளி தான் எடுத்து வைக்க போறேன் 100%ல. 1% தான் சொல்ல போறேன். அப்ப கான்கிரீட்டை கொண்டாந்து குடுக்கலாம். இதுல கம்ப்ரஸ் இருக்கக்கூடிய ஏரியால. அப்புறம் இன்னொரு இது இருக்கு நமக்கு பெண்டிங்ல. டென்சைல் ஜோன் இருக்கு. டென்சைல் ஜோன் வந்து எது ஸ்ட்ராங்கா இருக்கும்? எது சார் ஸ்ட்ராங்கா இருக்கும்? நம்ம ரியல் லைஃப் எடுத்துக்கல. ஸ்டீல் ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? டென்சைல் எடுக்கிறதுக்காண்டி நம்ம ஸ்டீல கொண்டு வந்து வைக்கலாம். அங்க டபுள் அது நம்ம எப்படி செய்யணும்னா ரியல் லைஃப்ல எல்லாமே சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் இருக்கா? டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் தான். அப்ப டென்சைல் ஜோன்லயே கம்ப்ரசிவ் எடுக்கிறதுக்கு இப்ப நம்ம ஸ்டீலும் அதையும் கன்சிடர் பண்ணுவோம். அதனால நான் இங்க டீடைலா சொல்றேன். அப்ப இங்க பொதுவா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன தெரியுதுன்னா, கம்ப்ரசிவ் ஜோன்ல கான்கிரீட் போடலாம். டென்சைல் ஜோன்ல வரக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டீல் வந்து கொடுத்தோம்னா, அப்ப டென்சைல் வந்து நடக்காம இருக்கும். அப்ப பெண்டிங் வளைய விடாம தடுத்துறலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. சார் என்ன சார் புரியுதா சார் உங்களுக்கு? ஓகேவா சார்? Yes, sir. ஓகே. அப்ப இங்க என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா, ஒரு கேன்டிலீவர் பீம்ல ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் எங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் எங்க கொடுப்பாங்க? கம்ப்ரசிவ் கொடுப்போமா, டென்சைல் கொடுப்போமா பொதுவா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கம்ப்ரசிவ் ஜோனுக்கு கொடுப்போமா, இல்ல டென்சைல் ஜோனுக்கு கொடுப்போமா ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்? Tensile. டென்சைல் ஜோன் கொடுப்போம். ஒரு கேன்டிலீவர் பீமுக்கு டென்சைல் ஜோன் எங்கே வரும்? கேன்டிலீவர் பீம்ல ஃபர்ஸ்ட் பெண்டிங் மோட் சாக்கிங்கா, ஹாக்கிங்கா? Hogging. ஹாகிங்னா டென்சைல் ஜோன் இது டாப்ல வருமா, பாட்டம்ல வருமா? Top. பாட்டம். அப்ப உங்களுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் எங்க கொடுக்கணும்? ஒரு கேன்டிலீவர் பீமுக்கு Topல. டாப்ல கொடுக்கணுமா? என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? சார் ரெயின்ஃபோர்ஸ் நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு? ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனானா அப்படி நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பெண்டிங் எப்படி நடக்குதுன்னு சொன்னேன். அது எந்த மோட்ல நடக்குதுன்னு சொன்னேன். ஹாங்கிங், சாக்கிங். ஹாங்கிங்ல கம்ப்ரசிவ் எங்க வரும், டென்சைல் எங்க வரும்னு சொன்னேன். சாக்கிங்ல அப்படி சொன்னேன்.
அதுக்கடுத்து சொன்னேன் ஒரு காங்கிரீட் எது ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டீல் எது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கடுத்து என்ன சொன்னேன், அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன், அப்ப காங்கிரீட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ராங்னா கம்ப்ரசிவ் ஜோன்ல எதை கொடுக்கலாம், காங்கிரீட் கொடுக்கலாம்னு சொன்னேன். அங்க வீக் ஆகி வளையும் பொழுது கம்ப்ரசிவ்ல வளையும் போது டென்சில் ஜோன்ல வளைவு ஏற்படும் பொழுது என்ன சொல்லலாம், டென்சில்னால வளைவு ஏற்படும் போது அங்கே டென்சில் எடுக்கக்கூடிய மெட்டீரியல் ஸ்டீல கொடுக்கலாம்னு சொன்னேன். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அடுத்து இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு விடை உங்ககிட்ட கேட்கறேன் நான். அதாவது ஒரு கேண்டிவேர்ல என்ன பெட்டிங் நடக்குதுன்னு கேட்டேன், நீங்க ஹாக்கிங்னு சொன்னீங்க. ஒரு ஹாக்கிங்ல டென்சில் ஜோன் எங்க வரும்னு கேட்டேன், நீங்க தான் சொன்னீங்க டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுல எங்க சொன்னீங்க, டாப்ல வரும்னு சொன்னீங்க. அப்ப டாப் டாப்ல வருது அப்படின்னா நம்ம எங்க ரெயின்போர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், சரி பாட்டம்ல வருது அப்படின்னா டென்சில் ஜோன் எங்க கொடுக்கணும் ரெயின்போர்ஸ்மெண்ட், எங்க சார் கொடுப்பீங்க? டென்ஷன் ஜோன் எங்கே வருது அங்கே தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட். இதான் கான்செப்ட். அதான் படம் வரைஞ்சு கொடுத்துருக்கனே. ஹாக்கிங்ல எங்க டென்சில் ஜோன் வருது, நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, டாப்ல வருதா, எஸ் சார். சாக்கிங்ல பாட்டம், ஹாக்கிங்ல டாப்ல வருதா, எஸ் அப்ப சார். டென்சில் ஜோன் வரக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். இதை பேசிக் கான்செப்ட். எஸ் அப்ப சார். ஹாக்கிங்க்கு டென்சில் ஜோன் எங்க இருக்கும் எப்பயுமே, டாப்பில் தான். டாப். நம்மளுடைய சாக்கிங் டென்சில் ஜோன் எங்க வரும், பாட்டம். பாட்டம். அப்ப இதுதான் எக்ஸாம் பாயிண்டோட ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். எஸ் சார். அப்ப டிஎன்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ போன எல்லா இதுவுமே ஒரு 190% பீப்புளுக்கு இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டுக்கு எங்க ரெயின்போர்ஸ்மெண்ட் கொடுப்பீங்க, இதுல எங்க கொடுப்பீங்க, நமக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல இது வந்து நான் ஆர்சி டீடைல் தான் நடத்துறேன். அப்ப ரெயின்போர்ஸ்மெண்ட் எங்க கொடுப்போம், இந்த சைடு. அதாவது இங்கிட்ட என்ன வரைஞ்சிருக்கேன் நான், ஹாக்கிங் ஹாகி. வரைஞ்சிருக்கேன் டாப். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு கேண்ட்லிவர் வியூ, அதை இங்கிட்டு வாங்க. ரெயின்போர்ஸ்மெண்ட் எங்க கொடுப்போம், இங்க டென்சில் ஜோன் வரும் சாக்கிங்ல, பாட்டம் தானே. எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளி சப்போர்ட் வியூ. எத்தனை பேருக்கு புரியுது சார்? ஓகேவா, அடுத்து மூவ் பண்ணலாமா சார், அடுத்த கான்செப்ட்? எஸ் சார். ஓகே, இப்ப அடுத்து என்ன சார் மூவ் பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப மேல கிராஃபுக்கு வாங்க. இப்ப எனக்கு இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன சார் அர்த்தம், ஸ்ட்ரெஸ் என்னோட வெளியிட கிட்ஸ்ல கம்ப்ரசிவா, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல நியூட்ரல் ஆக்சிஸில் என்னது, 0. இப்ப இந்த பெண்டிங் சாக்கிங் பெண்டிங் பண்ணா இருக்கு, ஏன்னா டவுன்வர்ட் லோடு சென்ட்ரல் ஆக்டா இருக்கு. அவ சாக்கிங் பெண்டிங் பண்ணா எனக்கு டாப்ல என்ன கிடைக்கும், டாப்ல இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் மேல என்ன கிடைக்கும், கம்ப்ரஷன்ஸ், ஓகே. நியூட்ரல் ஆக்சிஸ் கீழ டென்ஷன். டென்சில் கிடைக்கும் சார். இப்ப சொல்றது எல்லாரும் புரியுது தானே சார், ஓகே தானே? எஸ் சார். ஓகே, சார் அப்ப இப்ப இந்த ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸா வெர்டிகல் ஆக்சிஸா, பீம்ல போற ஆக்சிஸ் நியூட்ரல் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் வருமா, ரைட் சைடு மைனஸ் வருமா லெஃப்ட் சைடு மைனஸ், ரைட் சைடு பிளஸ். சார்? புரியுது தானே எல்லாருக்கும்? Yes, ஓகே sir. ஓகே. அப்ப உங்களுக்கு எப்படி வரும்னா இப்படி வரும், அதாவது லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு மைனஸ், ரைட் சைடு பிளஸ்னு வரும் ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸ். இது அப்படியே நட்டம் நிறுத்துறேன், இப்படி நட்டம் நிறுத்துறேன். அப்ப இங்க மைனஸ், இங்க பிளஸ். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு சார்? என்ன சொல்ல புரியுதா சார்? இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ அப்படி இப்படி திருப்புறேன், இது ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தான் சார், இப்படி திருப்பி வைக்கிறீங்க டயகிராம் கொடுக்கும்போது சார், ஓகேவா? Yes, sir. அப்ப நமக்கு என்ன, இங்க மைனஸ், இங்க பிளஸ் சார், ஓகே தானே? அப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்க மேக்ஸிமம் கிடைக்கும், டாப் மோஸ்ட் பேப்பர்ல தான் மேக்ஸிமமா இருக்கும். என்ன சொல்ல புரியுதா சார் உங்களுக்கு? எஸ் சார். ஸ்ட்ரெஸ் கம்மியாயி, அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இங்க தான் மேக்ஸிமமா இருந்துச்சு.
போக கம்மியாகி நியூட்ரல் ஆக்சில் என்ன ஆச்சு? 0. 0. அதுக்கப்புறம் என்னாச்சு? 0 Increase. வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ரஸர் 0 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் டென்ஷன் என்ன ஆயிருச்சு? கொஞ்சம் கொஞ்சமா Increase, sir. அதிகரிச்சு இந்த டாப் மோஸ்ட் பேப்பர் எப்படி ஆச்சு? Maximum. மேக்ஸிமம் ஆச்சு. அப்ப நல்லா கவனிங்க. இது டென்ஷன். அப்ப இதுல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இங்க கம்ப்ரசிவ் நேச்சர்ல, இங்க டென்ஷன் நேச்சர்ல. அப்ப சிக்மா பெண்டிங் இங்க எப்படி இருந்துச்சு? இந்த கம்ப்ரசிவ் நேச்சர்ல டாப் மோஸ்ட் பேப்பர்ல Maximum. Maximum. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டாப் மோஸ்ட் பேப்பர்ல மேக்ஸிமம். அதே மாதிரி சிக்மா பி பெண்டிங் டென்சில் நேச்சர் இந்த பாட்டம் மோஸ்ட் பேப்பர்ல என்ன ஆச்சு? Maximum. மோஸ்ட் பேப்பர் மேக்ஸிமம். ஓகே. நியூட்ரல் ஆக்சில் 0 சொல்லி கொடுத்துட்டேன். சார் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்க வேல்யூ கண்டு போட்டாலும் இதே மாதிரி தான் கிராப் வரும். அதை நம்ம கண்டுபிடிப்போம்ல சிம்பிள் செஷன் சைன்ல சிக்மா ஈக்குவல் டு பி பை ஏ. அப்ப சிக்மா ஈக்குவல் டு அது இந்த இது அதாவது சிக்மா ஈக்குவல் டு இ இன்டி எப்சிலான். அப்ப இங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா அப்ப சிக்மா பி ஈக்குவல் டு இ இன்டி எப்சிலான். அப்ப இங்கிறது கான்ஸ்டன்ட் 1. அப்ப சிக்மா பி ஈக்குவல் டு எப்சிலான். அப்ப உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு வேலை கண்டுபிடிங்க. இப்போ எப்சிலான் ஈக்குவல் டு -3 போறீங்கன்னா சிக்மா பி என்ன வரும்? -3. எப்சிலான் ஈக்குவல் டு -2 போட்டீங்கன்னா இது -2. -1 போட்டீங்கன்னா -1. 0 போட்டா 0. 1 போட்டா 1. +2 போட்டா +2. +3 போட்டா +3. சரி சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? அப்ப நீங்க கிராப் வரைஞ்சா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த கிராப் அப்படியே கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம போக வேணாம். மேத்தமெட்டிக்கா அது போடுறது. நம்ம இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அசம்ப்ஷன்ல ஒரு கொஸ்டின் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா. தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அண்ட் அசம்ப்ஷன் என்னன்னா அதான் பார்க்க போறோம். இப்போ இதுவரை நடத்தின வரை யாருக்கும் புரியுதா சார்? இதுதான் பேசிக். இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்தடுத்து இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ண முடியும். ஜேடி லெவல்ல வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ், எசென்ட்ரிக் லோட் கண்டிஷன்ஸ் இது மாதிரி, அப்புறம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் நீங்க கரெக்டா பார்க்க முடியும். அதே இது வந்து நீங்க பார்க்குறவங்கன்னா ஏஇ லெவல்ல பார்க்கக்கூடியவங்க தான் பீம் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கம்ப்ரஸ் நேச்சர்ல வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். காலம் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து எது பார்ப்போம் அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பார்ப்போம். எசென்ட்ரிக் லோட் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். அதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரி ஓகே தானே நல்லா இருக்கேன்? Yes, sir. ஓகே. இப்போ அடுத்து எழுதிக்கிறீங்க. Assumption. Theory of simple bending. சென்டா மெட்டீரியல்ல அசம்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மொத்த சாப்டர்ல அசம்ஷன் எவ்வளவு இடத்துல இருக்கு அப்படின்னா சிம்பிள் செஷன் ஸ்ட்ரெயின்ல இருக்கும் அசம்ஷன். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். அதுக்கு டார்சனல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. மொத்தம் அசம்ஷனே 3 இடத்துல தான் இருக்கு. இது எது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிள் பெண்டிங் வித் assumptions made. எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலுமே இந்த பாயிண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மெட்டீரியல் ஹோமோஜினியஸா இருக்கணும், ஐசோட்ரோபிக்கா இருக்கணும். அப்ப இந்த மெட்டீரியல் ஆஃப் த பீம் ஹோமோஜினியஸ்னா என்ன? ஆல்ரெடி நடத்தியாச்சு. எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு பார்ப்போம். த மெட்டீரியல் ஆஃப் த பீம் சொல்லுங்க. ஹோமோஜினியஸ் என்ன? இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதான் நடத்தின சிம்பிள் சிஸ்டம்ஸ் இல்ல. ஒரே டைரக்ஷன்ல சேம் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா அது ஹோமோஜினியஸ். ஒரு டைரக்ஷன்ல மட்டும் எந்த ஒரு புள்ளியிலேயும் சேம் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸ். ஐசோட்ரோபிக்னா ஒரே பாயிண்ட்ல சேம் டைரக்ஷன்ல வந்து சுத்தியுமே இருக்கும். எந்த பாயிண்ட் நீங்க எடுத்தாலும் அந்த பாயிண்ட் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா டைரக்ஷன்லயும் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? சேம் வரும். அவ்வளவுதான். ஐசோட்ரோபிக். இதுதான் விளக்கம் கொடுக்கல, அங்கேயே நடத்தியாச்சு. ரெண்டாவது அசம்ப்ஷன் அதாவது the value of the Young's modulus எப்படி இருக்குன்னா டென்சைல் ஜோன்லயே எலாஸ்டிசிட்டி யங்ஸ் மாடுலஸ் C யோட வேல்யூ சேம் தான், கம்ப்ரசிவ் ஜோன்லயே எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ சேம் தான். அப்ப இந்த வேல்யூ ஆஃப் அசம்ப்ஷன் நான் திரும்ப சொல்றேன். அசம்ப்ஷனுங்கிறது
சயின்டிஸ்ட் அவங்களா அவங்களுக்கு குடுத்திருக்க ஒரு விதிமுறைகள். இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயம் உருவாக்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன செய்வீங்க? அந்த பொருள யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு இது சொல்லுவீங்க. இத தான் இப்படி பண்ணணும், இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி இது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவீங்க. அப்ப பியூர் பெயிண்டிங் மெத்தட கண்டுபிடிச்சவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அவர் வந்து அ அவர் அவர் நடைமுறையில கண்டுபிடிக்கும்போது சில டிஃபிகல்டீஸ் வந்திருக்கும். அதனால என்ன செஞ்சிருப்பாருன்னா, நான் இதெல்லாம் அசம்ப்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அதெல்லாம் அசம்ப்ஷன் பண்ணி நம்ம கரெக்ட்டா பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒண்ணு புதுசா உருவாக்க முடியாது. இப்ப நீங்க IS 456 2000 கோட் புக் வந்து எங்க யூஸ் பண்றீங்க? ஆர்சிஎஸ்ல யூஸ் பண்றீங்க. அப்ப அவங்க என்னென்னலாம் குடுத்துருக்காங்களோ, அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியுங்கிறதுக்காண்டி புதுசா ஒண்ணு எடுக்க முடியாது. இப்ப நம்ம M20 கிரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அதோட மிக்ஸ் ரேஷியோ 1:1.5:3. அப்ப அது ஆல்ரெடி குடுத்துருக்கத அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம போயிட்டு நமக்கு தான் போட தெரியுமே மிக்ஸ் ரேஷியோ நமக்கு தான் தெரியுமே. நான் போட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு நான் போய் கண்டுபிடிக்கிறது இல்ல எங்கேயுமே. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எஸ் ஓகே. சார். அப்ப சில அசம்ப்ஷன்ஸ் ரியல் லைஃப்க்கு கரெக்ட்டா இருக்கும். சில அசம்ப்ஷன்ஸ் ரியல் லைஃப்க்கு ஒவ்வாததா இருக்கும். இப்ப நீங்க ஏர்போர்ட் இன்ஜினியரிங் படிக்கும்பொழுது, உங்களுக்கு அங்க அசம்ப்ஷன் குடுத்திருப்பாங்க. அதாவது உள்ள இருக்கிற விண்டே ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அசம்ப்ஷன்ல. 4 அசம்ப்ஷன்ல ஒரு அசம்ப்ஷன் என்ன குடுத்திருப்பாங்கன்னா, அந்த ரன்வே ஏரியாவுல அதாவது ரன்வேன்னா என்னன்னா, அந்த ஏர்கிராஃப்ட் வந்து லேண்டிங் அண்ட் இது நடக்கும்ல. அதுல வந்து என்ன குடுத்திருப்பாங்கன்னா, இதே நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆ விண்டே ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ட் ஃப்ளோ ஆகலாட்டி எப்படி ட்ரிப்ட் வெலாசிட்டி கிரியேட் ஆகும் இங்க? ட்ரிப்ட் வெலாசிட்டி கிரியேட் ஆனா தானே, அந்த இத வந்து மேல வந்து உந்தி தள்ளும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு சில அசம்ப்ஷன்ஸ் வந்து ரியல் லைஃப்க்கு ஒவ்வாத அசம்ப்ஷனா இருக்கும். நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன இருக்கோ அத அப்படியே எடுத்துக்கணும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு கான்செப்ட்லாம் படிச்சு முடிச்சுட்டீங்க. அசம்ப்ஷன் ஓரியன்டா ஒரு கொஸ்டின் வருது. அப்ப ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க வாசிக்கிறீங்க. வாசிக்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா கான்செப்ட்லாம் பார்க்குறீங்க. இப்ப இதே வந்து ஏர்போர்ட் இன்ஜினியரிங்ல அசம்ப்ஷன் குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு அசம்ப்ஷன் குடுத்துருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ரியல் லைஃப்க்கு கரெக்ட்டா வருது. ஒரு அசம்ப்ஷன் சி ஆப்ஷன் படிக்கிறாரு. அவர் என்ன படிக்கிறாருன்னா, அ ரன்வே அதாவது ஏர்கிராஃப்ட் வந்து உங்களுக்கு அந்த 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 ரன்வேல வந்து உங்களுக்கு அ எ விண்ட் ஃப்ளோவே நடக்கக்கூடாது அப்படின்னு குடுத்துருக்காங்க. இவர் என்ன செய்வாரு? பிராக்டிகலா யோசிப்பாரு. விண்ட் ஃப்ளோ எப்படி நடக்கலாட்டி நம்ம அதாவது நமக்கு இது நடக்கும். ஏர்கிராஃப்ட் வந்து ட்ரிப்ட் வெலாசிட்டி உருவாகும். அப்படின்னு யோசிச்சுட்டு, அது தப்புன்னு அவர் நெனச்சுட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துல அந்த ஆப்ஷன் கரெக்ட். அசம்ப்ஷன்ல ஒரு பாயிண்ட் அது இருக்கும். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார். ஓகே. அப்ப நீங்க படிக்காத விஷயத்துலயும் அசம்ப்ஷன் வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு அடிக்கணும். நீங்க பாட்டுக்கு பிராக்டிகலா யோசிச்சு அடிக்கக் கூடாதுன்னு நான் சொல்றேன். ஓகே. அப்ப த வேல்யூ ஆஃப் இது கரெக்ட் தான். வேல்யூ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. Is the same in tension and compression. அப்ப ஒரு ஆர்சி ஸ்ட்ரக்சர்க்குள்ள கான்கிரீட் தான் போட்டிருக்கோம். ஆர்சிஸ் தான் போட்டிருக்கோம். ஒரு பீமோட ஒரு எண்ட்ல இருந்து அடுத்த எண்ட் வரையுமே ஒரே மாரியான மெட்டீரியல் தான், ஒரே மாரியான கிராஸ் செக்ஷன் தான் நம்ம குடுத்துருக்கோம். அப்ப ஒரே மாரியான மெட்டீரியல் யூஸ் பண்றோம்னா, ஒரே மாரி எலாஸ்டிசிட்டி வேல்யூ தான் இருக்கும். அது உள்ளுக்குள்ள கம்ப்ரசிவ்ல வளைஞ்சாலும், டென்சில்ல வளைஞ்சாலும் லோடுக்கு தகுந்த மாரி, அது எப்படி வேணுமாலும் வளைஞ்சிட்டு போகட்டும். உள்ளுக்குள்ள கான்கிரீட்னா கான்கிரீட் தான். ஸ்டீல்னா ஸ்டீல் தான் இருக்கும். அப்ப கான்கிரீட்க்கு ஒரு எலாஸ்டிசிட்டி வேல்யூ தான் இருக்கும். எக்ஸ்பாண்டன்ஸ் வேல்யூ தான் இருக்கும். ஸ்டீலுக்கு ஒரு எக்ஸ்பாண்டன்ஸ் வேல்யூ தான் இருக்கும். சொல்றோம்ல மைல்டு ஸ்டீல் 2.1 × 10⁵ Nm². அப்படி சொல்றோம்ல. அப்ப அந்த வேல்யூ தான் த்ரூஅவுட் தி ஸ்பேன் ஆஃப் ஸ்டீலுக்கு இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள கம்ப்ரசிவ்ல ஸ்ட்ரெஸ் நடந்தாலும், டென்சைல்ல ஸ்ட்ரெஸ் நடந்தாலும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நேச்சர்ல நடந்தாலும், அது எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள? எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ, யங்ஸ் வேல்யூ மாறாது. ஈயோட வேல்யூ. சார் என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? சார். ஓகேவா? சார். அதான் இங்க குடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தானே நமக்கு? இப்ப அடுத்த அசம்ப்ஷன் என்ன 3வது. இப்ப ஒரு பிளேன்ல நம்ம ஒரு வெர்டிகல் லோடு குடுக்குறோம். அதான் டிரான்ஸ்வர்ஸ் லோடுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அந்த பிளேன் வந்து பெண்டிங் ஆயிருக்கு. இப்ப பெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கவனிக்கணும். பெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் லோட ரிமூவ் பண்றேன். லோட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, அதே மாரி இருக்குன்னு சொல்றாங்க. அது டிராவர்ஸ் செக்ஷன். இது அசம்ப்ஷன் தான். அப்ப ஒரே மாரி இருக்காது தானே சார். நம்ம வெட்டி பார்த்தோம்னா மாறுபடும் தானே. இப்ப சாகிங்ன்னா அது நியூட்ரல் ஆக்சிஸ் மேல பெண்டிங் எப்படி இருக்கும்? கம்ப்ரசிவ்ல இருக்கும். கீழ டென்சைல்ல இருக்கும்.
அதே ஹாக்கிங்னா நியூட்ரல் ஆக்சிஸ் மேல டென்சிவ், கம்ப்ரசிவ். ஒரே மாரி இருக்காது தானே? சார் பெண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இப்படியோட எடுத்துக்கிறேங்க. அதாவது லோடு குடுப்பதற்கு முன்னால் பிஃபோர். லோடு குடுப்பதற்கு பிறகு ஆஃப்டர். சார் புரியுதா? இப்ப இந்த செக்ஷன்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெட்டுறோம். இப்ப இங்கெல்லாம் ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்ப ஆஃப்டர் லோடு குடுத்ததுக்கு அப்புறம். இப்ப இந்த செக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல வெட்டுறோம். இப்ப இது 2ம் ஒரே மாரி கிடைக்குமா? இது 2ம் ஒரே மாரி கிடைக்குமா சார்? சார் உங்களுக்கே புரியலையா சார்? உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் பெண்டிங் நடக்கும்போது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? இப்ப இப்படி இருக்கும்போது நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல எதுவுமே இருந்திருக்காது. ஒரே மாரி தான் ஸ்ட்ரெஸ்ஸோட லிமிட் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கும். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் குடுக்கும்போது. அது லோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நியூட்ரல் ஆக்சிஸ் மேல கம்ப்ரசிவ் நேச்சர், கீழ டென்சைல் நேச்சர்னா ஸ்ட்ரெஸ் அது செக்ஷனே மாறுபடுதா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஒரு வேல்யூ மாறுதா உள்ளுக்குள்ள? சார் புரியுதா இல்லையா உங்களுக்கு? எஸ் சார். Yes, sir. ஓகே. ஆனா இங்க என்ன குடுத்திருப்பாங்கன்னா, அசம்ப்ஷன்ல 2ம் ஒரே மாரி இருக்கும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்னா என்னன்னா, ஒரு செக்ஷன்ல வெர்டிகல் லோட் ஆக்ட் ஆகுற செக்ஷன். அது பிஃபோர் பெண்டிங், ஆஃப்டர் பெண்டிங். அப்படின்னா என்னன்னா, பிஃபோர் பெண்டிங்னா என்ன அர்த்தம்? லோடு குடுக்காதபோது நடக்கக்கூடிய பெண்டிங். லோடு குடுத்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பெண்டிங். அது 2ம் ஒரே மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டிக்கா இது கரெக்ட் இல்ல. அவங்க அசம்ப்ஷன்ல அப்படி குடுத்திருப்பாங்க. அதான் 3வது பாயிண்ட்ல எழுதப் போறேன். இது நெறைய இடத்துல இதே அசம்ப்ஷன் தான் வரும். இதே தான் டார்சன்லயும் வரும். அந்த பிளேன் ஒரே மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி வளையாத ஒரு பிளேனும், வளைஞ்ச ஒரு பிளேனும் எப்படி ஒரு மாரி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. சார் கரெக்ட் தானே? சரி இல்ல உங்களுக்கு தகுந்த மாரி இன்னும் இது டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த பேப்பர் என்ன செய்றீங்கன்னா, இத பிளெயினா பார்க்குறீங்க. பிளெயினா பார்க்குறீங்க. இந்த பேப்பர அப்படியே கசக்குறீங்க. கசக்குறீங்க. கசக்கி முடிச்சுட்டு, மறுபடியும் இந்த பேப்பர நல்லா இது மாரி பிரிச்சு பார்க்குறீங்க. இப்ப இதுவும் ஒண்ணா? இப்ப நீங்களே சொல்லுங்க. கசங்கிட்டு பிரிச்ச பேப்பரும், ஃபர்ஸ்ட்டு நல்லா நீட்டா இருந்த பேப்பரும் ஒண்ணா இருக்குமா? நோ சார். இல்ல sir. அது ஒரு பிளேன்ல தான் கேட்கிறேன். அது ஒரு பிளேன்ல ஒரே ஒண்ணா இருக்குமா? அது ஒரு தளம். பேப்பரோட தளத்துல ஒண்ணா இருக்குமா? நோ ஒண்ணா சார். இருக்காது. தெரியுது தானே உங்களுக்கு? இப்ப எஸ் இங்க சார். வாங்க. இப்ப லோடு குடுக்குறதுக்கு முன்னாடி அந்த பிளேன பார்க்குறீங்க. லோடு குடுக்குறீங்க. பெண்டிங் ஆகுது. இப்ப லோட ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் பார்க்குறீங்க. தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்திருந்தாலும், இப்ப 2ம் ஒண்ணா? 2 பிளேன் ஒண்ணா? ஒண்ணா சார்? சொல்லுங்க. நோ சார். இல்ல. அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அப்ப இவங்க 1ன்னு குடுத்திருப்பாங்க. இப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப 3வது பாயிண்ட். The transverse sections, that is section which transverse sectionனாவே என்ன அர்த்தம்னா, ஒரு வெர்டிகல் ஒரு ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பீம், ஒரு மெம்பர் அப்படின்னு அர்த்தம். which were laid எப்படி இருக்குன்னா, before bending, remain plane after bending also. ஆஃப்டர் பெண்டிங் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பீம் வந்து லோடு குடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதே பீம்ல லோடு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேரியேஷன் நடந்து அது ஒரு சர்க்குலர் ஆர்க் மாரி இருக்கும். அது பியூர் பெண்டிங்கா இருந்துச்சுன்னா சர்க்குலர் ஆர்க். இல்ல பெண்டிங் மொமெண்ட் வந்து 0 டூ மேக்ஸிமம், மேக்ஸிமம் டூ 0 அப்படின்னு வேரி ஆகுதுன்னா, ஒரு பேராபோலாவா இருக்கும். அப்படின்னு அடுத்து சொல்றாங்க. சார் புரியுது தானே என்ன சொல்றேன்னு? ஓகேவா? அப்ப அடுத்த அசம்ப்ஷன் என்னன்னா, பீம் வந்து இனிஷியலா தொடக்கத்துல the beam is initially straight and all longitudinal filaments
bend into circular arc with common center of curvature. அது ரேடியஸை பொறுத்துன்னு சொல்றாங்க. இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா ரேடியஸ். காமன் with common center of curvature. அப்போ ஒரு பீம் இனிஷியலா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் த்ரூ இந்த லாங்கிடுவல் செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இப்படி வளைவு ஏற்படும். இதை சென்டரை போட்டு இப்படி வளைவு ஏற்படும். இதுதான் நான் சொல்லணும்னா சர்க்குலர் ஆர்க்கா வளையுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பீமோட ஒவ்வொரு லேயரும் கான்ட்ராக்ஷன் நடக்கலாம், எக்ஸ்பான்ஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தானே? பெண்டிங் ஏற்படும் போது கரெக்டு தானே சார்? இப்போ ஒரு பீம்ல லோடு கொடுக்குறோம், சாகிங் பெண்டிமெண்டா இருக்கு, அதுல கான்ட்ராக்ஷன் நடக்கும், எக்ஸ்பான்ஷன் நடக்கும். கரெக்டு தானே சார்? அந்த நோட்டை பிடிச்சி வளைக்கும், ஒரு நோட்டை லோடு கொடுக்குறோம், வளைக்கும் போது கான்ட்ராக்ஷன் எங்கே நடக்கும்? சாகிங்ல மேல நடக்கும், எக்ஸ்பான்ஷன் கீழே நடக்கும். சார் என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. 5வது பாயிண்ட். each layer of the beam is free to expand. நல்லா ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆகும் லோடு கொடுக்கும்போது, வளையும் போது சொல்றேன். free to expand or contract. Contract independently. Of the layer. Layer above or below it. Above or below it. இப்போ சாகிங்ல எபோவில் வந்து கம்ப்ரஷன் நடக்கலாம், கீழே டென்சில் நடக்கும். ஹாக்கிங்ல எபோ டென்சில் நடக்கும், ஸ்லோ வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் நடக்கும். ஓகேவா சார்? புரியுதானே இந்த இதுக்கான மீனிங் வந்து? அடுத்து மூவ் பண்ணலாமா சார்? ஓகே தானே சார்? ஓகே, இப்போ பெண்டிங் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். பெண்டிங் சார் இது புரியலையே உங்களுக்கு? அதாவது நான் சொன்னதுல இப்ப இங்க கம்ப்ரசிவ், இங்கே டென்சைல், இது எதுக்கு? சாக்கிங்க்கு. அதே டயக்ராம்ல நல்லா பாருங்க, இங்க டென்சைல், இங்க கம்ப்ரசிவ், இது எதுக்கு? ஹாக்கிங்க்கு. அப்ப இங்க சாக்கிங்ல மேல கான்ட்ராக்ஷன், எபோல கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு, ஃபிலோல எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. அதே ஹாக்கிங்ல மேல எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு, கீழே என்ன நடந்திருக்கு? கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. அதான் அப்ப ஈச் லேயர், இங்க ஒவ்வொரு லேயரையும் வெட்டி பார்த்தீங்கன்னா த்ரூ த ஸ்பான் பீமை, அதுக்குள்ள என்ன நடக்கும்னா நல்ல ஃப்ரீ டு ஒன்னு எக்ஸ்பான்ஷன் நடக்கும், இல்ல கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, அது எவ்வளவோ ஃபிலோவோ அது வந்து சாக்கிங் பெட்டி மட்டும் ஹாக்கிங் பெட்டி மட்டும் பொறுத்து மாறும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். அதான் எழுதியிருக்கேன். நான் எதுக்கு இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எழுதிவிட்டு ப்ராக்டிக்கலா சொல்றேன்னா, நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னா 2 நாளைக்கு கூட இது தாக்கு பிடிக்காது ஞாபகம். அதுக்காக தான் சொல்றது. இப்ப அடுத்து என்னன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெண்டிங் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். இது டெரைவ் பண்ணி கொண்டு வரோம்னா நம்ம டெரைவ் பண்ண வேண்டியதுல பெண்டிங் ஈக்குவேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். காலேஜ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஷார்ட்கட் வச்சு. பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா m பை i e பை r சிக்மா பை y. இல்லாட்டியும் இது எப்படி எழுதுவோம்னா நமக்கு தகுந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்காண்டி இது இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. எஃப் ஸ்ட்ரெஸ்ஸை எப்னு சொல்லலாம், இல்லை சிக்மான்னு சொல்லலாம். FIY EBR லாஸ்ட் ஆகுதுன்னு முதல்ல எழுதுனது தான், இடத்த தான் மாதிரி எழுதுறேன். இது எப்படி சொல்லுவாங்கன்னா மே ஐ ஃபாலோ யுவர் எலிசபெத் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. மே ஐ ஃபாலோ யுவர் எலிசபெத் ராணின்னு சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி. சார் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதை வச்சு ஏகப்பட்ட கான்செப்ட்ல ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறேன். எம் பை ஐ FIY EBR நான் சொன்னது வந்து ஷார்ட்கட்டுக்கு சொன்னேன் சார்,
அதுன்னா சிலபஸ்னா இல்ல, எக்ஸாம்ல ஓரியன்டடா இல்ல. இந்த எம்பைஐ அந்த சிக்மா பை ஒய் இபிஆர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னேன். சார் ஓகே தானே எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே. அப்ப இதுல ஒவ்வொன்னே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்துக்கு. அப்ப இதை வச்சு நிறைய கான்செப்ட் வரும் ஃபார்முலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வேர் எம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் காலேஜில் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா எம்ஆர்னு படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் பெட்டி மூடி கண்டுபிடிச்சு ஆர்சிசிக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே எம்ங்கிறது எதை குறிக்குன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து ஐங்கிறது எதை குறிக்கும்னா நேர்த்தான் நடத்தினேன். எது மொமெண்ட் ஆஃப் Inertia. இனர்சியா. செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. இன்னொரு நேம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்சியா எப்படி கண்டுபிடிக்கணும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பக்கத்துல எழுதிடணும் இந்த டாபிக் நடத்தும் போதே. எபோட் நியூட்ரல் ஆக்சிஸ். பேஸ்ல இருந்தா இங்க இருக்கக்கூடாது. இங்க மாதிரி ஒன்லி நியூட்ரல் ஆக்சிஸ் தான். அதுல இருந்து டாப் பைப் எப்படி இருக்கு பாட்டம் பைப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. அதுக்கு அடுத்து ஈங்கிறது என்ன சார்? ஈங்கிறதா அது என்ன எஃப் ஆர் சிக்மா இருக்கு. சிக்மா என்ன சார்? இங்க சிக்மாங்கிறது என்ன ஸ்ட்ரெஸ் குறிக்கும்? சிக்மா பி என்ன ஸ்ட்ரெஸ்? Bending stress, sir. பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே. அதுக்கடுத்து ஒய் எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு ஃபைபர் டிஸ்டன்ஸ். அது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல இல்ல கீழே நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்க்குறோம்ல, அப்ப அந்த ஃபைபர் டிஸ்டன்ஸ் குறிக்கும். ஓகேவா? Yes, sir. நம்ம இந்த இடத்துல பெண்டிங் பார்க்க போறோமோ, இப்ப ஒரு பீம் இருக்கு. இந்த பீம் நியூட்ரல் ஆக்சிஸ். இப்ப இந்த இடத்துல இந்த அளவுக்கு பெண்டிங் நடந்திருக்கு. ஐ மீன் இப்படி வருது அப்படின்னா டயக்ராம் இந்த இடத்துல இந்த அளவுக்கு பெண்டிங் நடந்திருக்கு. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கு. சிக்மா பின்னு கண்டுபிடிக்கணும்னா அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஒய் போட்டு. சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இல்ல இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இது இருக்குன்னு இதை கண்டுபிடிப்போம். இந்த டிஸ்டன்ஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் இருந்து பார்க்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபைபர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சார் ஓகேவா? அட் Yes, sir. நியூட்ரல் ஆக்சிஸ். அடுத்து என்ன இருக்கு? இ இருக்கு. உங்களுக்கே தெரியும்ல இ என்ன சார்? யங்ஸ் மாடுலஸ். அதானே? Yes, sir. ஆறுங்கிறது என்ன? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது எதுல இருந்து இருக்கு? ஆறு சென்டர் நியூட்ரல் ஆக்சிஸ் தானே இருக்கு. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சார் ரேடியஸா கர்வேச்சர்னா ரேடியஸ் தான் சார் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எப்பயுமே ஒரு சர்க்கிளுக்கு ரேடியஸ்ங்கிறது எதுல இருந்து இருக்கும்? சென்டர்னு சொல்லக்கூடிய நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து தானே வரும். ஓகேவா? Yes, sir. ஓகே. அவ்வளவுதான் சார். இதுல கொடுத்துட்டு எல்லாம் எழுதிட்டேன். இப்பதான் உண்மையிலேயே ஒவ்வொரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எப்படின்னா பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் மாடல்ஸ் கண்டுபிடிக்க போறேன். செக்ஷன் மாடல்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இந்த பெண்டிங் ஈக்குவேஷன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். செக்ஷன் மாடல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அது என்ன சேஞ்சஸ் சார் அப்படின்னா இதை எப்படி வச்சுக்கிறேங்க. நான் 2 டேர்ம் தூக்கி தனியா எழுதுறேன். இந்த டைமே தனியா எடுத்து எழுதுறேன். அப்ப m by i ஈக்குவல் டு எஃப் இல்ல சிக்மா பி போட்டுக்கோங்க. சிக்மா பி வகுத்தல் ஒய். எல்லாருக்கும் புரியுதா? டவுட்ல இல்ல யாருக்கும்? ஓகே தானே? Yes, sir. ஓகே. இப்ப இதுல என்ன செய்யணும் அப்படின்னா எம் வச்சுக்கிறேன் இந்த சைடு, ஐ அங்கிட்டு கொண்டு போறேன். அப்ப சிக்மா பி இன்ட்டு எப்படி வரும்னா ஐ பை கீழே ஒய் இருக்கு இப்படி வரும். சார் ஓகே தானே? இப்ப ஓகே தானே சார்? Yes, sir. ஓகே. இப்ப செக்ஷன் மாடல்ஸ்க்கான விளக்கம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு திருப்பி இந்த ஐ பை ஒய்க்கு வருவேன். அப்ப இந்த ஒய் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எதுவரையும் எடுத்துக்கலாம். இந்த ஒய் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல எதுவரையும் இருக்கும்? இதுவரையும் இருக்கும். மேக்ஸிமம் வரையும் இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இந்த மேக்ஸிமம் வரையும் இருக்கும். அப்ப மேக்ஸிமம் ஒய் மேக்ஸ் வரையும் எடுத்துக்கலாம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க. சார் ஓகேவா? ஓகே தானே? Yes, sir. ஓகே. அப்ப மேக்ஸிமம்
ஒய் மேக்ஸ் வரையும் எடுத்துக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ். அது நியூட்ரல் ஆக்சிஸ் மேலேயே கீழேயும். ஓகே. இப்ப செக்ஷன் மாடுலஸ். திருப்பி இந்த இடத்துக்கு வருவேன். மேல செக்ஷன் மாடுலஸ். இதுக்கான விளக்கம் என்னன்னா, இது செக்ஷன் மாடுலஸ்ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரியா எபோவ் நியூட்ரல் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரியானா என்ன? ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? செகண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரியா என்ன? அதாச்சும் ஞாபகம் இருக்கா? Moment of nation. ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரியானா என்ன சொன்னேன்? Centroid. சென்ட்ராய்டு. அவ்வளவுதான். ஓகே. அப்ப செக்ஷன் மாடுலஸ் என்னன்னா, நியூட்ரல் ஆக்சிஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரியா எடுக்கிறது தான் செக்ஷன் மாடுலஸ். சரி ஓகேவா? சார், நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலேயோ ஒரு ஃபைபர்ல நியூட்ரல் ஆக்சிஸ் கீழேயோ ஒரு செக்ஷனை வெட்டி பார்க்கறது தான் செக்ஷன் மாடுலஸ். சார் என்ன சார் புரியுது உங்களுக்கு? Yes, sir. ஓகே. அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலேயோ இல்ல கீழேயோ வெட்டி பார்க்குற இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து பார்க்கக்கூடிய அந்த சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரியா எபோவ் நியூட்ரல் ஆக்சிஸ்னு சொல்றேன். அதாவது நியூட்ரல் ஆக்சிஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரியா பாக்குறீங்க, சென்ட்ராய்டு பாக்குறீங்க. அதான் செக்ஷன் மாடுலஸ் சொல்றோம். புரியுதா? Yes, sir. அப்ப இதுக்கான இது பிராக்டிகல் எடுத்தா என்ன? அப்ப இப்பதான் சொன்னேன். அப்ப இந்த இடத்துல வெட்டி பார்க்கறோம் அப்படின்னா, நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது? ஒய் தானே டிஸ்டன்ஸ். அப்ப இந்த இடத்துல எந்த அளவுக்கு இனர்சியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த ஒய் டிஸ்டன்ஸ்ல எந்த அளவுக்கு இனர்சியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம்ல, அதுதான் செக்ஷன் மாடுலஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாடுலஸ் ஆஃப் செக்ஷன். சார் என்ன சார் புரிதலா இருக்கு? ஓகேவா? Yes, sir. இப்ப எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா எபோவ் நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ். ரெண்டாவது இது எப்படி டிபைன் பண்ணலாம்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவுக்கும் செக்ஷன் மாடுலஸுக்கும் உள்ள ரேஷியோ. ஆனா அந்த சாரி மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவுக்கும் அந்த ஃபைபர் டிஸ்டன்ஸுக்கும் செக்ஷன் மாடுலஸ்ல ஃபைபர் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ. அந்த ஃபைபர் டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்னா, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலேயோ கீழேயோ எடுத்துக்கலாம். அது எந்த தூரம் வரையும் எடுத்துக்கலாம்னா, அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலனா டாப் மோஸ்ட் ஃபைபர் வரை எடுத்துக்கலாம். நியூட்ரல் ஆக்சிஸ் கீழனா பாட்டம் மோஸ்ட் ஃபைபர் வரை அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு இனர்சியா இருக்கு, மோட்டார் இனர்சியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதை பார்த்துவிட்டு அந்த அந்த டிஸ்டன்ஸுக்கும் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவுக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கும் ஒரு ரேஷியோ போட்டீங்கன்னா ஒரு மாடுலஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த மாடுலஸோட வேல்யூ தான் செக்ஷன் மாடுலஸ்னு சொல்றாங்க. சார் ஓகே தானே? ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்சியாங்கிறது ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி. மோட்டார் ஆஃப் இனர்சியா அதிகரிக்க அதிகரிக்க ஸ்ட்ரென்த் அதிகமாகுமா கம்மியாகுமா? நேத்து தானே சார் சொல்லி கொடுத்தேன். மொமெண்ட் ஆஃப் இனர்சியாங்கிறது என்ன? ஒரு பொருளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்சியா அதிகமானுச்சுன்னா அதை ஈஸியா உடைச்சிடலாமா? ஒரு ஸ்கேல் நான் இப்ப சொல்லி கொடுத்தேன். ஒரு ஸ்கேலை இப்படி சமதளமா வச்சு பார்க்கறோம். இல்ல ஒரு லோடு கை வச்சு அழுத்துறோம், டக்குன்னு இந்த ஸ்கேல் வளைஞ்சிருது. மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கம்மியா இருக்கிறதுனால. அதே வந்து இப்படி வச்சு பார்க்கறேன். இங்க கொடுக்கும்போது கையே வந்து நமக்கு வந்து அந்த கட்டை விரல்லே வந்து ஒரு தரையை வந்து மாறி வந்துடுது. நல்லா முக்கினா சோர்ந்து போயிடுது கையே. வளைய மாட்டுதானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து அந்த சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கூடுது. அப்ப நீங்க பார்க்குற அந்த டிஏ இன்டு ஒய்யோட அந்த ஒய் டிஸ்டன்ஸ் கூட இந்த ஒய் டிஸ்டன்ஸ் கூட நம்மளோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியோட வேல்யூ கூடுது. இதான அர்த்தம்? டிஏ இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர். சரி ஓகேவா? Yes, sir. Yes, sir. ஓகே. அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கூட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? அந்த பொருளோட ஸ்ட்ரென்த் அதிகமா. அதிகமா இருக்கும். இது பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஸ்ட்ரென்த்தோட ப்ராப்பர்ட்டினா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்ப செக்ஷனோட மாடுலஸ் என்ன ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு காட்டுவேன். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதை அழிச்சிரும். இப்ப அப்ப செக்ஷன் மாடுலஸ்க்கான விளக்கம் என்னன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of எது இருக்குல்லனா மொமெண்ட் ஆஃப் இனர்சியா of the section about
நியூட்ரல் ஆக்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஏதாவது வெட்டி இது பார்ப்போம். மோட்டார் பண்ணி பார்ப்போம். about neutral axis to the distance of outermost layer from the neutral axis. மேக்ஸிமம் இதுக்குள்ள எதுவரை சார் பட்டிருக்கலாம்? நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் பைப்பர். அது டாப் சைடா இருக்கலாம், பாட்டம் சைடா இருக்கலாம். ஓகேவா? Yes, sir. ஓகே. ஆப் axis to the distance of the outermost layer. இது எப்படின்னா டாப் ஆர் பாட்டம்ல அவுட்டர் மோஸ்டா இருக்கலாம். from the neutral axis. நான் சொன்ன விளக்கத்தை தான் அப்படியே எழுதியிருக்கேன். நியூட்ரல் ஆக்சிஸ். அப்ப என்ன விளக்கம் சொன்னேன்? ஒரு 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 செக்ஷனுக்கு செக்ஷன் மாடல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெக்டாங்குலர் செக்ஷன். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலேயோ கீழேயோ அவுட்டர் மோஸ்ட் பைப்பர் வரை நம்ம எடுத்துக்கலாம். செக்ஷன் இங்கே வெட்டுற செக்ஷன் அதுக்கு மேலே வெட்ட முடியாது. இங்கே வெட்டலாம், இங்கே வெட்டலாம், இங்கே வெட்டலாம். அதே மாதிரி இங்கே வெட்டலாம். இல்லை கீழே வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ல இந்த இடத்துல வெட்டலாம், இங்கே வெட்டலாம். இங்கே வெட்டினாலும் நீங்கள் வெட்டி பார்க்கலாம் செக்ஷன் மாடல்ஸ். அப்போ இந்த இடத்துல வெட்ட போறீங்கன்னா அப்போ அது வரையும் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் டிஸ்டன்ஸ், அதுக்கடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து அது வரையும் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து வரக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் அந்த நம்மளுடைய ஃபைபர் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ செக்ஷன் மாடல்ஸ். இந்த ஃபைபர் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு வரையும் எடுத்துக்கலாம்? நியூட்ரல் ஆக்சிஸ் 0ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் எது வரையும் எடுத்துக்கலாம்? மேக்ஸிமம் வரையும் எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் செக்ஷன் மாடல். சார் புரியுதெல்லாம் இருக்கு? ஓகேவா? Yes, sir. ஓகே. இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா என்ன அப்படின்னா Z equal to I வகுத்தல் நியூட்ரல் Y max. இப்போ இதான் செக்ஷன் மாடல் தெரிஞ்சாச்சு. இப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? இப்போ சொல்லுங்க. ஆல்ரெடி ஃபார்முலா உருவாக்கி வச்சிருக்கோம்ல, இதுக்கு பதிலாக என்ன சார் போடலாம்? Yes, sir. Z போடலாமா? அப்ப சிக்மா பி இன்டு Z எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். அப்ப இப்படி கேட்கலாம். அதாவது என்னன்னா மொமெண்ட் ஈக்குவல் டு சிக்மா பி இன்டு Z இப்படி கேட்கலாம். அல்லது சிக்மா பி ஈக்குவல் டு இந்த சைடு எம் இருக்கு, பெருக்கல் விட Z ரைட்டு பிடிச்சினா வகுத்துல வரும். கேட்கலாம் இல்ல கேட்டிருக்காங்க இது மாதிரி. சார் புரியுது தானே? ஓகேவா? Yes, sir. ஓகே. அப்ப இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ப்ராப்ளமும் மாதிரி கேட்கலாம். அப்ப இதை பார்த்துக்கிறங்க. எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா சார் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ நான் டெய்லி டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறேனே, நீங்க எல்லாம் டெஸ்ட் எழுதிக்கிட்டு தானே இருக்கீங்க? ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. அந்த டெஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் மாதிரி கொடுக்கணுமா? அது சார் சொல்லுங்க சார். டிஸ்கஷன் மாதிரி கொடுக்கணுமான்னு கேட்குறேன். எஸ் சார். இப்போ எனக்கு அதில் என்ன ஒரு டவுட்னா, நீ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அது பிடிஎஃபா உங்களால மாற்ற முடியுதா? மெயிலுக்கு இது வருதா? ரெஸ்பான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிடிஎஃப் மாத்துற மாதிரி ஆப்ஷன் ஏதாச்சும்? மெயிலுக்கு வர வியூஸ் ஸ்கோர் மட்டும் கேக்குது சார். இல்ல இப்ப நான் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்றதா இருந்தாலும் கொஸ்டின் எனக்கு வேணும்ல உங்களுக்கு டிஸ்கஷன் பண்றது கொஸ்டின். நான் டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி தான் அது வரும் ஓப்பன் பண்ணா. அதுதான் கேட்குறேன் நான். அது எழுதியில உங்களுக்கு நடத்த நான் அதை சொல்றேன். எப்படி வருதுன்னு கேட்குறேன் உங்களுக்கு. ஆன்லைன்ல எழுதி டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சார் நீங்க மெயில்ல சும்மா சேவ் ஆகுங்க சார். இல்ல பிடிஎஃப் கொஸ்டின் எடுத்து பார்க்க முடியுதான்னு கேட்குறேன். கொஸ்டின் என்ன கொஸ்டின் நம்ம இன்னும் பார்க்க முடியுதான்னு கேட்குறேன். பார்க்க முடியும் சார் பார்க்க முடியுது கரெக்ட் தானே? ஓகே. அப்ப பிடிஎஃப் மாத்த
தானே அதை பார்க்க முடியுதா? மெயில சேவ் பண்ண முடியுதானே உங்களால? அதை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறதுன்னு தெரியல சார். அப்படியா? சரி, ஓகே ஓகே, நான் பார்க்குறேன் சார். ஓகே, நான் சொல்லி என்னன்னு பார்க்குறேன். சரி. ஓகே, அப்படி அது மாற்ற முடிஞ்சுன்னா நான் அதோட டிஸ்கஷனோட இடையில கிளாஸ் முடிச்சுட்டு மதிய நேரத்துல போட்டு விடுறேன். ஓகே, எப்பயாச்சும் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்து அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற மாதிரி. ஓகேவா? ஓகே, அதுக்கு நீங்க அதை நம்பி டெஸ்ட் எழுதாம இருக்க கூடாது. நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும். புரியுதானே சார்? என்ன? ஓகே, எஸ் சார். நான் திரும்பவும் சொல்றேன், இது ஆப்ஷனல் தான். நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணலாம், இல்லை கிளாஸ் முடிக்கணுங்கிறதுக்கான கொஞ்சம் ஸ்பீடா போகலாம். அதாவது நீங்க டெஸ்ட் போட்டுறணும். அப்படி உங்களுக்கு டவுட்டா இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்க அப்பயே என்கிட்ட கிளியர் பண்ணிடணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, நான் கொடுத்துருக்கேன், உங்களால சால்வ் பண்ண முடியல. இல்லை ஒரு கான்செப்ட் கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எனக்கு இது ராங் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நோட்ஸ் எடுத்து பாருங்க, புரியுதான்னு பாருங்க. புரியலட்டே அந்த ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் அப்ப பார்த்துட்டு உடனே நான் ரிப்ளை பண்ண முடியாத இடத்துல இருப்பேன். ஓகேவா? நான் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் மெயில் வந்து போட்டுருவேன் உங்களுக்கு. சார் என்ன சார் புரியுது உங்களுக்கு? ஓகே, எஸ் சார். இப்ப அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப இதுவே கொடுத்தாச்சு. இப்ப இதுல இஜெட்டும் ஐ வந்து இப்பதான் சொன்னேன் மேல ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் அதிகரிக்கிறது ஸ்ட்ரென்த் அதிகரிக்குன்னு சொன்னேன். எனக்கு இஜெட் என்ன சொல்லணுங்கிறத நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்ப கண்டுபிடிச்சாச்சு, இப்ப நான் சொல்றேன். இஜெட் ஐ எப்படி சார் இருக்கு? டைரக்ட்லி பர்சனல்ட்டா இன்வெர்ஸ்லி பர்சனல்ட்டா? சொல்லுங்க. டைரக்ட்லி சார். டைரக்ட்லி. அப்ப ஐ வந்து ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டினா அதாவது இஜெட்டும் ஐ டைரக்ட்லி பர்சனல்ட்டா இருக்கு. அப்ப ஐங்கிறது ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஐ அதிகரிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகும்னா அப்ப ஐ அதிகரிக்கிறதுக்கு டைரக்ட்லி பர்சனல் இருக்கும், இஜெட் அதிகரிக்கும் தானே? அப்ப செக்ஷன் மாடல்ஸ் ஒன் ஆஃப் என்ன ப்ராப்பர்ட்டி? ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி. அப்ப ஒரு செக்ஷன்ல செக்ஷன் மாடல்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது எது ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்ட்ரென்த் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரி, ஓகே தானே? ஓகே, அவ்வளவுதான். எஸ் சார். அப்ப நோட்னு போட்டு எழுதிக்கிறீங்க. நோட் என்ன அப்படின்னா, அதாவது இஜெட் ஈக்குவல் டு ஐ பை ஒய் மேக்ஸ்னு பார்த்தோம். இதுல இஜெட் ஐக்கு டைரக்ட்லி பர்சனல்ட்டா இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த இஜெட் ஒய் மேக்ஸுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது ஒய்க்கு எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி இன்வெர்ஸ்லி பர்சனல்ட்டா இருக்கு. இது மூலம் உங்களுக்கு என்ன சார் வருது? செக்ஷன் மாடலஸோட வேல்யூ போக என்ன ஆகும்? இந்த ஒய்யோட வேல்யூ கூட்ட நியூட்ரல் வந்து ஒய்யோட வேல்யூவை கூட்ட செக்ஷன் மாடலஸோட வேல்யூ என்ன ஆகும்? குறையும். கம்மி. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் மேக்ஸிமமா இருக்கும் மேல சொன்னேன்னா அது செக்ஷன் மாடலஸ் போக என்ன செய்யும்? குறையும் தானே? சார் என்ன சொல்லுங்க, புரியுதா சார் உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இதோட வேண்டியதுல எக்ஸாம் மைண்ட்ல கேட்டதுல இது எக்ஸாம் மைண்ட்ல இருக்கு, எழுதிக்கோங்க அப்படியே. இப்ப நான் எப்படி கொடுக்குறேன்னா சைட்ல ஹென்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்ல மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் operated the section is maximum எப்ப? when section modulus is maximum. கரெக்ட் தானே சார்? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இடத்துல மொமெண்ட்ங்கிறது பெண்டிங் கொடுக்குது. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன? அந்த பெண்டிங் ஏத்து ரெசிஸ்ட் பண்றது. அப்ப ஒரு செக்ஷன்ல மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா அந்த செக்ஷன்ல செக்ஷன் மாடல்ஸ் மேக்ஸிமமா இருக்கலாம், அப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார் புரியுதானே? எஸ் சார். அப்ப when section modulus bracketல z எழுதிக்கிறேங்க is maximum அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப செக்ஷன் மாடல்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு செக்ஷனோட ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்ப ஹென்ஸ் செக்ஷன் மாடுலஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா மாடுலஸ் ரெப்ரசென்ட் the strength of the section. Strength of the section. ஓகே சார் புரியுதானே? அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கூட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா செக்ஷன் மாடல்ஸ் கூடும், இதை ஞாபகம் வச்சுக்கிறது. சார் ஓகே, அடுத்து மூவ் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே,
இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். சார் இந்த செக்ஷன்லயே முடிச்சிடலாமா இந்த டாபிக் அப்படின்னா, முடிச்சிடலாம் தானே சொன்னேன். அதுக்கான விஷயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா செக்ஷன் மாடல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா, இனிமே செக்ஷன் மாடல்ஸுக்கு ஒவ்வொரு இதுக்கு பார்லா பார்க்க வேண்டியதுதான். நேத்து உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் குடுத்திருந்தேன். டேபிளேஷன் போட சொல்லியிருந்தேன். அத போட்டிருப்பீங்க. நான் இன்னொன்னு குடுத்தேன். நான் நடத்தின மோட் ஆஃப் நேசியா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிருக்கேன். நாளைக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஓகே தானே? ஓகே. அப்ப செக்ஷன் மாடுலஸ் ஃபார் இதுல 2 கொஸ்டின்னா, மேல பார்த்த வரையும் ஒரு கொஸ்டின், செக்ஷன் மாடுலஸ்ல ஒரு கொஸ்டின். ஃபார் வேரியஸ் ஷேப் ஆஃப் பீம் செக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் நம்பர் 1. ரெக்டாங்குலர் செக்ஷன். அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். நியூட்ரல் ஆக்சிஸ் சென்டர்ல போகும். ஓகே. இது டெப்த். இது நியூட்ரல் ஆக்சிஸ். இது செக்ஷன் மாடல்ஸ் ஏதோ ஒரு பைப்பர்ல பாக்குறீங்க. ஓகே. நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ்ல பாக்குற மாதிரி தான் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும். ஓகே. அப்ப மேக்ஸிமம் இல்லாட்டி நீங்க இதுல செக்ஷன் மாடல்ஸ் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் சார் பார்க்க முடியும்? இப்ப மேல பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. மேல மேக்ஸிமம் எவ்வளவு வரையும் பார்க்கலாம்? இந்த டாப் மோஸ்ட் பைப்பருக்குள்ள வரை பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு செக்ஷன்ல வெட்டி. சார் புரியுது என்ன சொல்றேன்? கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே. இப்ப செக்ஷன் மாடல்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? இஜெட் ஈக்குவல் டு ஐ எப்படி எடுக்கணும்னு சொன்னேன். நியூட்ரல் ஆக்சிஸ்ல எடுக்கணும். இதானே மேல டெஃபினிஷன் கொடுத்திருப்பேன். சார் அதாவது இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of எது ரேஷியோ? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி செக்ஷன். அது எதை பொறுத்து? about நியூட்ரல் ஆக்சிஸ். நீங்க எந்த செக்ஷன் எடுத்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதை பொறுத்து இருக்கணும்? நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன அர்த்தம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொறுத்து இருக்கணும். சார் என்ன சார் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அப்ப ஐ நியூட்ரல் ஆக்சிஸ் வகுத்தல் மேக்ஸிமம் எது வரையும் எடுக்கலாம்? ஒய் மேக்ஸ் வரையும் எடுக்கலாம். ஒய் மேக்ஸ் வரையும் எடுக்கலாம் நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் மேக்ஸிமம்? நீங்களே சொல்லுங்க. டோட்டலா டி. அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து ஒய் மேக்ஸிமம் டி பை 2 வரை எடுக்கலாம். அப்ப ஐக்கு என்ன சார்? இப்போ நீங்க சொல்லுங்க. ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொறுத்து ஐ என்ன? நியூட்ரல் ஆக்சிஸ் பொறுத்து BDQ by 12 சார். ஓகே. PDQ by 12. இங்க ஒய் மேக்ஸ்ங்கிறது என்ன சார் வேல்யூ? மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்கலாம்? டி பை 2. D by 2. அப்ப இந்த 2க்கும் 12க்கும் அடிச்சா 6 வரும். இந்த ஒரு டிக்கும் டி கியூப்க்கும் அடிச்சா இங்க டி ஸ்கொயர்ட் ஆயிரும். அப்ப ரிமைனிங் செக்ஷன் மாடல்ஸ் என்ன இருக்கு? மேல b into d ஸ்கொயர் இருக்கு, கீழ 6 இருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ ஓகே வேலை இருக்கு. ஓகே தானே? சார். ஓகே. இதே ஹாலோ செக்ஷனுக்கு கேஸ் 2. நான் எங்கெங்க எது கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஹாலோ ரெக்டாங்குலர் செக்ஷன். ரெக்டாங்குலர் செக்ஷன். அப்ப இங்க எப்படி சார் வரும் அப்படின்னா, ஹாலோனா உங்களுக்கு தெரியும்ல, ஷேப் இப்படி தான் இருக்கும். ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இது வந்து ரத்து. அதே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இது வந்து டெப்த். நான் உள்ளுக்குள்ள இருக்கு தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வெளில இருக்கக்கூடிய இதை வந்து ரத்த கேபிட்டல் பின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி வெளில இருக்கக்கூடிய இந்த டெப்த்தை கேபிட்டல் டின்னு வச்சுக்கிறேன். அப்ப இதுக்கு செக்ஷன் மாடல்ஸ் பார்க்கும்போது z ஈக்குவல் டு அதே ஐ பை ஒய் மேக்ஸ். லைட்டா பார்த்துக்கிறேங்க. இதுல ஐ நியூட்ரல் ஆக்ஸை பொறுத்து தான். இதுக்கு எப்படி வரும்னா கேபிட்டல் பி. சார் செக்ஷன் மாடல்ஸ் என்ன சார் செய்வீங்க? ஃபர்ஸ்ட் பெரிய செக்ஷனை பார்த்துட்டு பெரிய செக்ஷனுக்கு என்ன வரும்? கேபிட்டல் பி கேபிட்டல் டி கியூப் வகுத்தல் 12. இதானே பெரிய செக்ஷனுக்கு பெரிய ட்ரையாங்கிள் உள்ளது சார். ஓகேவா?
Sir. ஓகே. அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன போர்ஷனை கழிச்சுட்டா நமக்கு இந்த ஹாலோ செக்ஷனுக்கு கிடைச்சிருமா? ஹாலோ செக்ஷன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே இருக்கக்கூடிய போர்ஷன் இதான் இருக்கக்கூடிய போர்ஷன். உள்ள இருக்கணும்னா ஹாலோ தான் இருக்கு. ஹோல் ஒத்தி தான் இருக்கு. அதான அர்த்தம்? சார் புரியுதா? அப்ப செக்ஷன் மாடல்ஸ் Yes, இதுதான் sir. கண்டுபிடிக்க முடியும். எம்ப்டி பிளேஸ் கண்டுபிடிக்க முடியாது. நடுவுல இருக்கக்கூடியது எம்ப்டிக்கு கண்டுபிடிக்க முடியாது எப்பயுமே. கரெக்ட்டா? அப்ப எம்ப்டி பிளேஸ் என்ன இருக்கு? அத கழிச்சிட்டா வெளிய உள்ளது கிடைச்சிடும். எம்ப்டி பிளேஸ் என்ன? ஸ்மால் b ஸ்மால் d கியூப் வகுத்தல் 12. சார் புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே தானே? அப்ப Yes, sir. எப்படி எழுதலாம்? சேமா இருக்குது 12. அப்ப 1/12 வெளிய எடுத்துக்கிடுங்க. அப்ப கேப்பிட்டல் B கேப்பிட்டல் D கியூப் ஸ்மால் b ஸ்மால் d கியூப் இப்படி கிடைக்கும். இப்போ y max மேக்ஸிமம் எவ்வளவு சார் வரலாம்? y max மேக்ஸிமம் எவ்வளவு வரலாம் இந்த செக்ஷனுக்கு? கேப்பிட்டல் D/2. y max மேக்ஸிமம் எவ்வளவு வரலாம்? கேப்பிட்டல் D/2 வரலாம். இப்போ எழுதுங்க. z ஃபார்முலா. அப்ப z equal to I neutral axis பொறுத்து y maximum. அப்ப மேல உள்ளதுக்கு 1/12 capital B capital D cube minus small b small t cube வகுத்தல் capital D வகுத்தல் 2. இந்த ரெண்டு 12 கிடைச்சா 6. அப்ப என்ன ஆயிரும்? capital B capital D cube minus small b small d cube open bracket close bracket போட்டுருங்க. வகுத்தல் கீழே 6 இருக்கும் into D இருக்கு. சார் புரியுதா? ஓகே தானே? Yes, sir. ஓகே இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்து சர்க்கிள் செக்ஷனுக்கு. கேஸ் நம்பர் 3. அதாவது சர்க்குலர் செக்ஷன். நியூட்ரல் ஆக்ஸ் தெரியும். நியூட்ரல் ஆக்ஸை பொறுத்து தான் எடுக்கணும். சர்க்கிளில் மேக்ஸிமம் ஃபைபர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் வரும்? மேக்ஸிமம் எவ்வளவு வரும்? டயாமீட்டர் வகுத்தல் 2 வரும். ரேடியஸ் தானே மேக்ஸிமம். சார் புரியுது தானே? Yes, sir. நியூட்ரல் ஆக்சிஸ். இப்போ இஜெட்டுக்கு என்ன? ஐ நியூட்ரல் ஆக்சிஸ் பொறுத்து ஒய் மேக்ஸ். இப்போ சொல்லுங்க சார். ஒய் மேக்ஸ் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் டயாமீட்டரில் பாதி வரையும் வரும் எங்கே பார்த்தாலும். ஐ நியூட்ரல் ஆக்சிஸை பொறுத்து என்ன சார்? இப்போ இதுதான் உங்களுக்கு விஷயம். நேற்று 2 ஃபார்முலா கொடுத்துருங்க சர்க்கிளுக்கு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி நியூட்ரல் ஆக்ஸை பொறுத்து என்ன ஃபார்முலா? 5 into T/4 இது 4/64. இதே போலார் மோட் ஆஃப் இனர்ஷியா 32, sir. 32 அவ்வளவுதான். ஓகே. இது இங்க y மேக்ஸ்ங்கிறது என்ன கொடுத்திருக்கோம்? டயாமீட்டர் டிவைடட் பை 2 மேக்ஸிமம் ஃபைபருக்கு. அப்ப இப்போ z க்கு என்ன? 5 D/4 வகுத்தல் 64 z க்கு D/2. அப்ப இந்த ரெண்டுக்கும் 64 கிடைச்சா 32. இந்த ஒரு d க்கு இந்த T/4 கிடைச்சா t கியூப். அப்ப 5 d கியூப் வகுத்தல் 32 கிடைக்கும். சார் புரியுது தானே இருக்கேன்? ஓகேவா? சார் மேல Yes, எல்லாம் sir. கரெக்டா தானே அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி டி கியூப் அடிச்சிருக்கும்ல. இதே மாதிரி தானே அடிச்சு வைக்கணும். இல்ல அடிக்காம வந்துட்டோமா? இதுக்கு அடிச்சிருக்கோம் தானே? கரெக்ட். பிடி ஸ்கொயர் தான் வந்திருக்கு. ஓகே அடிச்சிருக்கோம். ஓகே. இப்போ அடுத்து சர்க்குலர்ல ஒருவேளை ஹாலோ செக்ஷன் வருது. அப்ப சர்க்குலர்ல ஒருவேளை ஹாலோ செக்ஷன் வருது. அடுத்த கேஸ். கேஸ் நம்பர் 4. அப்ப உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிளோட டயாமீட்டர் ஸ்மால் டி. வெளில இருக்கக்கூடிய சர்க்கிளோட டயாமீட்டர் கேபிட்டல் டி. நியூட்ரல் ஆக்சிஸ் இதை போடுங்க. முதல்ல மாதிரி தான். பெரிய சர்க்கிளுக்கு ஐ என்ன சார் வரும்? பெரிய சர்க்கிளுக்கு ஐ என்ன வரும்? சார் பெரிய சர்க்கிளுக்கு கேபிட்டல் டயாமீட்டர் சார். அப்ப அதுக்கு ஐ என்ன சார் வரும்? 5 into capital D/4 Capital D/4. சின்ன சர்க்கிளுக்கு ஐ என்ன வரும்? ஸ்மால் D/4 5 small D. அப்ப பெரிய சர்க்கிள்ல இருந்து ஸ்மால் சர்க்கிள் உள்ள ஹோல் போர்ஷன் கழிச்சிட்டோம்னா பெரிய சர்க்கிளுக்கான அந்த ஹாலோ செக்ஷனுக்கான இது கிடைச்சிருமா? ஐ கிடைச்சிருமா? சார் புரியுதா? அப்ப 5 Yes, into sir. ஸ்மால் D/4 வகுத்தல் 64. இதுல காமனா இருக்குது என்ன? 5 கீழ 64 காமனா இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள என்ன வரும்?
கேபிட்டல் டி பவர் 4 இருந்து மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 கழிக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்ப இதோட ஒய் மேக்ஸ் எவ்வளவு சார் இருக்கலாம் மேக்ஸிமம்? எங்க விட்டாலும் டயமீட்டர்ல பாதி இருக்கலாம். அது கேபிட்டல் பாதி டயமீட்டரா ஸ்மால் டயமீட்டரா? பெரிய சர்க்கிளோட கேபிட்டல் டயமீட்டர் டயமீட்டர். பை 2. இப்போ இஜெட் சொல்லுங்க. இப்போ இஜெட்டுக்கு என்ன ஃபார்முலா? I நியூட்ரல் ஆக்சிஸ் வகுத்தல் ஒய் மேக்ஸ். அப்ப இஜெட்டுக்கான ஃபார்முலா என்ன சார்? 5 வகுத்தல் 64 கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 வகுத்தல் கேபிட்டல் டி வகுத்தல் 2. ரெண்டுக்கும் 64 கிடைச்சா 32 கிடைக்கும். அப்ப இது எப்படி வரும்? மேல கேபிட்டல் டி பவர் 4 ஸ்மால் டி பவர் 4 ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் வகுத்தல் 32 கேபிட்டல் டி என்று கிடைக்கும். இதுதான் இஜெட். சார் புரியுதா? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. இப்போ அடுத்து ஸ்கொயருக்கு பார்க்க போறோம். கேஸ் 6 சாரி 5. எழுதல எழுதிக்கிறேங்க. ஹாலோ சர்க்குலர் செக்ஷன். அதே மாதிரி இங்கே எழுதிட்டேன். ஓகே. இப்போ இதுக்கு என்ன எழுத போறோம் அப்படின்னா ஸ்கொயர் செக்ஷன். ரெக்கார்ட் ஆகுது. ஓகே ஆகுது. இப்போ ஸ்கொயர் செக்ஷன் குறைச்சிக்கிறேங்க. சார் ஆலோ செக்ஷனுக்கு பை எழுதல. என்ன சார் புரியல? ஆலோ செக்ஷன் அந்த செக்ஷன் ஆ மாடல்ஸ் ஃபார்முலாவில் பை. ஆமா ஆமா ஓகே ஓகே ஓகே. மற்றவன எழுதிட்ட எடுத்து எழுதுறதுல பார்த்துக்கிறேங்க. ஓகே. இங்கே என்ன இருக்கு? மேலே 5 இருக்குல்ல? ஓகே. மற்றதுக்கு என்ன எழுதியிருக்கோமா கரெக்டா? மேலே உள்ள சர்க்கிள்னா அதுக்கு எழுதிட்டு நினைக்கிறேன். ஓகே சார் ஓகே. அடுத்து இப்போ ஸ்கொயர் செக்ஷனுக்கு இப்போ ஸ்கொயர் வச்சுக்கிறோம். நியூட்ரல் ஆக்சிஸ் ஓகே. இந்த பக்கம் ஏரியா. ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ சார் பைப்பர் டிஸ்டன்ஸ் கிடைக்கலாம் நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து? ஒய் மேக்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கு? நான் பக்கம் வந்து ஏன்னு வச்சுட்டேன். அப்படி என்ன வரும்? எல்லா பக்கம் ஏ. A/2 சார். A/2 மேக்ஸிமம் கிடைக்கலாம். கீழே ரெக்டாங்கல் மாதிரி தான். அப்போ இங்கே ஐ என்ன வரும்? கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. A/4 டிவைட் பை 12ன்னு வரும். அதாவது ரெக்டாங்கல் மாதிரி தான் சார். ரெக்டாங்கல் இருக்கு என்ன வரும்? A = BD cube வகுத்தல் 12ன்னு வரும். இங்க சர்க்கிள்ல ஸ்கொயர்ல பிஇ ஏ தான், டிஇ ஏ தான். சார் புரியுதா? அப்ப A × A cube A/4 கீழே 12. சார் புரியுதா இருக்கு? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அப்ப ஒய் மேக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, இதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஒய் மேக்ஸ் என்ன? இது நியூட்ரல் ஆக்ஸை பொறுத்து ஸ்மால் a/2. இப்போ இஜெட் கண்டுபிடிங்க. இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா I நியூட்ரல் ஆக்சிஸ் வகுத்தல் ஒய் மேக்ஸ். அப்போ மேலே A/4 வகுத்தல் 12 கீழே A வகுத்தல் 2. 12க்கு 12 கிடைச்சா 6. சரி 12க்கும் 2 கிடைச்சா 6 6. ஏக்கும் A/4 கிடைச்சா கியூப் இருக்கும். அப்போ மேலே A கியூப் கீழே 6. அவ்வளோதான். இதான் ஸ்கொயர் செக்ஷனுக்கு செக்ஷன் மாடல். சார் புரியுதா? ஓகேவா? அடுத்து போலாமா? எஸ் சார். ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா சார் ஸ்கொயர் செக்ஷன் கேட்டிருக்காங்களா? ஒட்டையும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் செக்ஷனை அப்படியே இப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் செக்ஷன் நான் அப்படியே ரொட்டேட் பண்ணனா இந்த ஸ்கொயர் இப்படி வருமா? ரொட்டேட் பண்ணா ஏ ஏ ஏ ஏ. சார் புரியுதா? ரொட்டேட் பண்ணா அப்படி வருமா? எஸ் சார். இது என்ன ஷேப்ல இருக்கு? பார்க்கறதுக்கு டைமண்ட் ஷேப்ல இருக்கா? எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சார் ஓகேவா? அப்ப டைமண்ட் ஷேப்ல எஸ் இருக்கு. சார். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டீங்க, சர்க்கிள் கொடுத்துட்டீங்க, இடையில ட்ரையாங்கிளே கொடுக்காம போயிட்டு இருக்கீங்கன்னு. கொடுக்குறேன், பின்னாடி கொடுக்குறேன். இப்போ 6வது கேஸ் கேட்குறீங்க.
டைமண்ட் கேட்டிருக்காங்க. ரேஷியோல கேட்டிருக்காங்க. நோட கம்பேர் பண்ணி டைமண்ட. அப்ப டைமண்ட் செக்ஷனுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சா தான் நோரோட கம்பேர் பண்ணும்போது வேல்யூ போட்டு அடிக்க முடியும். இது உங்களுக்கு தெரியும்ல சார். இது 45 டிகிரில தானே இருக்கேன். சார் ஒரு ஸ்கொயரோட இது என்னது? எவ்வளோ டிகிரி? இது எவ்வளோ டிகிரி? இன்ஜினியரிங் கிராபிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களே. இதுனா எவ்வளோ டிகிரி? பெர்பெண்டிகுலர்னா மியூச்சுவலி 90 பெர்பெண்டிகுலர் 90 தானே? degrees. 90 டிகிரி. 90 டிகிரினா இது ரொட்டேட் பண்ணும்போது இதுக்குள்ள எவ்வளவு வரும்? 90ல பாதி என்ன வரும்? 42 டோட்டல் 90னா degrees, sir. அதுல பாதி என்ன வரும்? 45 டிகிரியா? ஏன் 45 டிகிரி எழுதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். 45 டிகிரி. இப்போ எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து இதான் பைப்பர் டிஸ்டன்ஸ். ஒய் மேக்ஸ். ஓகே. இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ. இதெல்லாம் பக்கங்கள். இப்ப எனக்கு இதுல என்ன வேணும் அப்படின்னா ஒய் மேக்ஸ் தெரியாது எனக்கு. ஒய் மேக்ஸ் என்ன சார் டிஸ்டன்ஸ்? A/2 போட்டுடலாமா? ஒரு பக்கத்துல சென்டர் வந்துச்சுன்னா A/2 போடலாம். அது சாட்சி வச்சிருக்கும்போது நமக்கு தெரியாது தானே சார். என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப எஸ் கண்டுபிடிச்சு சார். அப்ப இந்த 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 எனக்கு தேவையான விஷயம் இதான். எது அப்படின்னா எனக்கு இந்த ஒய் மேக்ஸ் தான் வேணும் டிஸ்டன்ஸ். அப்ப இது கண்டுபிடிக்க என்ன செய்யறேன்னா இந்த ட்ரையாங்கிள் வச்சு வெட்டுறேன். அப்ப அந்த ட்ரையாங்கிள் வெட்டினா எப்படி கிடைக்கும் நமக்கு? அந்த ட்ரையாங்கிள் வச்சு வெட்டினா எப்படி கிடைக்கும்? அப்ப அந்த ட்ரையாங்கிள் சைடு ஏ இது 45 டிகிரி. அதான் அங்க பாருங்க, படத்தை பாருங்க அப்படியே. இதான் வேணும் எனக்கு. ஒய் மேக்ஸ் தான் வேணும். கீழே என்ன சார்? இது என்ன நமக்கு? இது என்ன சார்? இது என்ன? A/2 வருமா அது? டோட்டலா ஏ ஒரு பக்கம். அப்ப இதுல அதுல பாதி A/2 தானே சார்? புரியுது சார் என்ன? Yes, sir. ஓகே. அப்ப இது A/2. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா எனக்கு ஒய் மேக்ஸ் வேணும். அப்ப ஒய் மேக்ஸ் வேணும்னா ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்ல உள்ளது என்ன சார்? ஆப்போசிட்ல உள்ளது என்ன? எதிர்பக்கம் தானே? ஆப்போசிட் சைடு தானே? எதிர்பார்க்க. ஆப்போசிட் சைடு உள்ள ஒய் மேக்ஸ் வேணும். அப்ப சைன் தீட்டா, காஸ் தீட்டா, அதுக்கடுத்து என்னது எனக்கு? tan தீட்டா. இதுல ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி என்ன இருக்கும்? சைன் தீட்டாவில் ஆப்போசிட் சைடு பை ஹைபோடென்யூஸ் வரும். tan தீட்டாவில் ஆப்போசிட் சைடு பை எனக்கு அட்ஜசன்ட் சைடு வரும். ஆனா நான் என்ன செய்யணும்? ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா வேலை கீழே A/2 இங்கே ஹைபோடென்யூஸ் ஏ இருக்கு. அப்ப நான் சைன் தீட்டாவை யூஸ் பண்ண போறேன் சார். என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை Yes, sir. A/2 உங்களுக்கு கரெக்டா எல்லாமே கூட இருக்கலாம் ஸ்ட்ரக்சர்ல. ஆனா நல்லா தெரிஞ்ச வேல்யூ இந்த ஏங்கிறது நல்லா தெரிஞ்ச வேல்யூ சார். புரியுது நல்லா இருக்கேன். ஓகேவா? அப்ப தெரிஞ்ச வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறேன். அப்ப சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஃபார்முலா யூஸ் பண்றேன். சைன் தீட்டாவுக்கு பதிலா என்ன போடணும்? 45 டிகிரி போடணும். ஆப்போசிட் சைடு என்ன சார்? ஒய் மேக்ஸ். அதான் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு என்ன சார்? அட்ஜசன்ட் சைடு என்ன? ஏ. ஓகேவா? சரி, அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்றேன் பாருங்க. ஹைபோடென்யூஸ் என்ன? ஏ தானே? ஏ தானே? ஏ. அப்ப இந்த ஏ குறுக்கு பெருக்கல் பண்ணா என்ன வரும் நமக்கு? sin 45 டிகிரி இன்டு ஏ சி ஈக்குவல் டு ஒய் மேக்ஸ் வரும். sin 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√, தானே? அப்ப Yes, sir. 1/√, இன்டு ஏ சி ஈக்குவல் டு ஒய் மேக்ஸ். அப்ப ஒய் மேக்ஸ்க்கான வேல்யூ கிடைச்சிச்சு. என்ன சார் டிஸ்டன்ஸ்? A/√2 சார். ஓகேவா? Yes, sir. ஓகே. இப்போ நீங்க மோட்டார் கண்டுபிடிங்க. அப்ப z ஈக்குவல் டு I/ஒய் மேக்ஸ். அப்ப I உங்களுக்கு தெரியும் என்னது? A/4/12. இப்போ ஒய் மேக்ஸ் என்ன? A/√2. அப்ப இந்த ஏக்கு A/4 அடிச்சா 3 வந்துடும். இந்த ரூட்டையும் 2லையும் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம் சார் அப்படின்னா A/3 வகுத்தால் என்ன இருக்கு? 12 6 இன்டு 2ன்னு அடிக்கலாம். இந்த ரூட் மேல போயிடும். அப்ப ரூட் 2 எப்படி சார் எழுதலாம்? இந்த 2 எப்படி எழுதலாம்? √2 இன்டு √2ன்னு எழுதலாமா? அப்ப இந்த ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் அடிபட்டுரும். அப்ப கீழே என்ன இருக்கும்? மேல A/3 இருக்கும். கீழே ஒரு 6 இன்டுல ஒரு √2 உதயம் இருக்கும். இந்த ஒரு 6 இந்த √2 உதயம் இருக்கும். சார் புரியுதா இருக்கேன்? Yes, சார் sir. Sir. புரியுதா இல்லையா? இதான் என்னது நமக்கு? Z.
செக்ஷன் மாடலஸ். இது டைமண்ட். இது டைமண்ட். சார் ஓகே தானே? டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? No, sir. இல்லை சார். ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் சார் அப்படின்னா, 6வது கேஸ் பார்த்துமா, 7வது கேஸ் ட்ரையாங்குலர் செக்ஷன் பார்க்க போறோம். அவ்வளவுதான், டாபிக் முடிய போகுது. ஓகே, ட்ரையாங்குலர் செக்ஷன். நியூட்ரல் ஆக்சிஸ். இப்ப இங்கே இருந்து பார்த்தா என்ன வரும், மேல இருந்து பார்த்தா என்ன சார் வரும்? டிஸ்டன்ஸ் எனிஒன்? உங்களுக்கே தெரியுதானே டிஸ்டன்ஸ்? நான் சொல்லணுமா? முக்கோணத்தோட இந்த பகுதியிலிருந்து வந்தா என்ன வரும் டிஸ்டன்ஸ்? மேலே 2/3 சார். 2/3. இது வந்து உயரம் தானே, அப்ப 2/3 கட்சி. கீழே இருந்து பார்த்தா, இந்த இடத்துல இருந்து பார்த்தா 1/3 ஆகுது சார். சார் புரியுதா இல்லையா என்ன சொல்றேன்னு? ஓகே தானே சார்? ஓகே. எஸ் சார். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, z ஈக்குவல் டு I நியூட்ரல் ஆக்ஸை பொறுத்து y மேக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இப்ப இதுல y மேக்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன? டாப்ல இருந்து பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸ், பாட்டம்ல இருந்து பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸ். நான் ரெண்டுக்குமே உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அப்ப z ஈக்குவல் டு I நியூட்ரல் ஆக்ஸ்ல இருந்து என்ன சார்? நம்ம கண்டுபிடிச்ச ஐபிஎஸ் வந்து என்னது? b h cube divided by 12. I நியூட்ரல் ஆக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? பேரலல் ஆக்ஸ் இதை யூஸ் பண்ணி b h cube divided by BH cube 36. 36. அவ்வளவுதான். b h cube வகுத்தல் 36. y max என்ன சார்? இங்க டாப்ல இருந்து பார்த்தா அட்டி டாப்ல இருந்து பார்த்தோம்னா செக்ஷன் மாடலஸ் 2/3 ஆகுது. 2/3 ஆஃப் h. அப்ப இது எப்படி எழுதலாம்? b h cube வகுத்தல் 36. இது எப்படி மாறும்? அதாவது மேல 3 போயிடும், கீழே 2 வச்சிருக்கும். அப்போ 1 3 12 3 36. 1 2 அப்படிதான் இருக்கும். 12 அப்படி வச்சுக்கிறேன், 2 அப்படி வச்சுக்கிறேன். h கேன்சல் பண்ணா h கியூப்ல 1 போயிடும், ஸ்கொயர் இருக்கும். அப்புறம் மேல b இருக்கு, h ஸ்கொயர் இருக்கு. கீழே 12 × 2 24. இது எப்ப? டாப்பை பொறுத்து செக்ஷன் மாடலஸ். சார் ஓகே தானே? ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்ப பாட்டத்தை பொறுத்து சொல்லுங்க. பாட்டத்தை பொறுத்து என்ன வரும்? அதாவது z ஈக்குவல் டு I நியூட்ரல் ஆக்சிஸ் வகுத்தல் y மேக்ஸ். I நியூட்ரல் ஆக்ஸ்ங்கிறது அதே தான், p h cube divided by 36. y மேக்ஸ்ங்கிறது பாட்டத்தை பொறுத்து என்ன சார் டிஸ்டன்ஸ்? h by 3 அட்டு பாட்டத்தை பொறுத்து. இப்ப இந்த ஹச்சுக்கும் h கியூபுக்கும் அடிச்சா ஸ்கொயர் வந்துடும். இந்த 3க்கு இந்த 36 அடிச்சா 12 வந்துடும். அப்ப என்ன சார் இருக்கு? z ஈக்குவல் டு b h ஸ்கொயர் வகுத்தல் 12. இது எப்ப? பாட்டத்தை பொறுத்து. எல்லாருக்கும் புரியுதா? அப்ப எஸ் சார். எப்படி கேட்பாங்கன்னா, செக்ஷன் மாடலஸ் பேஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க ட்ரையாங்கிள் பத்தி, இல்லாட்டி வெர்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்ல அபெக்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சார் எல்லாரும் புரியுதானே? இல்ல டாப்னு கொடுத்துருப்பாங்க, டாப்னு கொடுக்க மாட்டாங்க, வெர்டெக்ஸ் அபெக்ஸ் கொடுத்துருப்பாங்க டாப்ல இருந்துனா. சார் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகேவா? எஸ் சார். Yes, sir. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து லாஸ்ட் கேஸ் இன்னொன்னு கொடுக்குறேன். அவ்வளவுதான் சார், எல்லா கேஸுமே முடிச்சாச்சு. அவ்வளவுதான் சார். புரியுதானே எல்லாருக்கும்? டவுட் இருக்கா? ஏக்கு இல்ல சார். ஜேக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முடிச்சாச்சு. மொத்தம் எத்தனை கேஸ் கொடுத்துருக்கேன்? 7 கேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஈவினிங் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, புது டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது காலம் பார்க்க போறோம். அதாவது ஜேடிஓக்கு அந்த காலம் எதுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்ஓஎஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதே வந்து இன்ஜினியரிங் வந்து எஸ்ஓஎம்லேயே கொடுத்துருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த டாபிக் ரெண்டுலையுமே இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி இன்னைக்கு பார்க்க வரோம். கிட்டத்தட்ட ஜேடிஓக்கு நெருக்கிட்டேன் எஸ்ஓஎம். இன்னும் வந்து ஜேடிஓக்கு நடத்த வேண்டியது என்னன்னா டார்சன். சரி, டார்சன் பார்த்துடலாமா ஈவினிங்? சரி ஓகே சார், நான் முடிவு பண்றேன் சார். ஓகேவா? டார்சனா இல்ல காலம் பார்க்கலாமான்னு இன்னும் முடிவு பண்ணலாம். இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் முடிச்சதுனால டார்சன் ஸ்ட்ரெஸ் முடிச்சுனா ஈஸியா இருக்கும். டார்சனே பார்ப்போம் ஈவினிங்.
ஓகே. 2 பேருக்கும் பொதுவா தான் வரும். டார்சனே பார்த்துருவோம். அப்ப டார்சன் பார்த்துட்டோம்னா, அதுக்கடுத்து காலம் நடத்துற மாரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸஸ் நடத்துற மாரி இருக்கும். அது முடிச்சுட்டோம்னா ஜேடியூக்கு 100% முடிச்சிடும். அதுக்கடுத்து ஏஐக்கு கொஞ்சம் தான் இருக்கும். அப்ப ஏஐக்கு வந்து ஜேடியூக்கு வந்து ஏஐக்கும் நமக்கு அனாலிசிஸ் பேப்பர் ஆரம்பிப்பேன். அவங்களுக்கு எம்ஓஎஸ் உங்களுக்கு அனாலிசிஸ். அதுக்கடுத்து அடிஷனலா என்னன்னா ஏஐக்கு உள்ளதுக்கு மதிய கிளாஸ் வந்து அடிஷனலா அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எஸ்ஓஎம்ல விட்ட தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஓகேயா? அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இந்த பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் ஒரு அந்த சிலிண்டர் அண்ட் ஸ்ப்ரிங் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி எது எதுனா விடுபட்டிருக்கோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி இதெல்லாம் உங்களுக்கு அந்த மதிய கிளாஸ்லாம் நடத்துற மாதிரி இருக்கும். ஓகே. அவ்வளவுதான் ஈஸி தான். ஓகே. மேக்ஸிமம் ஜேடியூ சிலபஸ் வந்து நான் 15 செஷன்ல முடிச்சு கொடுத்துருவேன். ஏஐக்கு வந்து 5 செஷன்ல முடிச்சு கொடுத்துருவேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே சொல்றேன். ஓகே. இப்ப நடத்துறது எல்லாமே நான் டெரிவேஷன் பண்ணி தான் நடத்துறேன் உங்களுக்கு. கான்செப்ட்லாம் எடுத்து நான் நடத்துறேன். அதனால இருக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி சிவில இருக்கக்கூடிய 10 யூனிட்டுமே. அப்ப இதுல வந்து நீங்க வந்து ஒழுங்கா படிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும். பிராக்டிஸ் பண்ணாவே போதும். சார் புரியுதா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு? ஓகேவா? எஸ் சார். ஓகே. அப்ப குடுக்குறது எல்லாமே வேலிட் பாயிண்ட் தான். தேவையில்லாத பாயிண்ட்ட குடுக்கல. நான் எத்தனை டைம் நடத்திருப்பேன். இப்போ இந்த சப்ஜெக்ட்ட நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது 4 வருஷம் நடத்திருப்பேன். இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பேட்சுக்கும் கிட்டத்தட்ட 4 பேட்சுக்கு நடத்திருப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு எது ரிமூவ் பண்ணணும், எதை குடுக்கணுங்கிறது எனக்கு கரெக்ட்டா தெரியும். அப்ப நான் ஒரு வார்த்தை எழுதுனேன் அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல எது எது கேட்கறானோ கொஸ்டின் நான் அப்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப நான் எழுதுறேன்னா, எழுதுற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் அதிகம். அத நீங்க இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது படிக்காம. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நானா ஒரு விஷயம் விடுறேன் எஸ் சார். அப்படின்னா, அது தேவையில்லைன்னு அர்த்தம். இப்ப நான் ஒவ்வொரு பேட்சுக்கும் நடத்தும்போது எனக்கே வந்து அப்டேட் இருக்கும். எந்த அளவுக்கு அப்டேட் இருக்குன்னா, அதிகமா குடுக்க மாட்டேன். விட்டுட்டு போயிருவேன் சில விஷயங்கள்லாம். ஏன்னா, அப்ப கொஸ்டின்ல அதெல்லாம் எப்பயுமே கேட்க மாட்றாங்க. இது தேவையில்லாத விஷயம்னு அர்த்தம். அவங்க ஸ்ட்ரகிள் ஆகாமனா அத நான் விட்டுருவேன் நான். இப்ப போன ஃபவுண்டேஷன் பேஜோட கம்பேர் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் பேஜ்ல சில விஷயம்லாம் நான் விட்டுருவேன். சில கேஸஸ்லாம். அப்புறம் என்ன அர்த்தம்? அப்ப அதனால அவங்க டிஃபிகல்ட் ஆகலாம். அப்ப நடத்துற எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். ஆனா படிக்கிறதுக்கும், படிச்சுட்டு லாஸ்ட் நேரத்துல அவங்க லாஸ்ட் நேரத்துல ரிவிஷன் பண்ணும்போது அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிருவாங்க. நடத்தா தேவையில்லாத ஒரு 10% ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் படிக்கும்போது கிட்டத்தட்ட 10 யூனிட்டுக்கு 10% சேர்த்தோம்னா 100% அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் அளவுக்கு வந்துரும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாபிக். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். சார். அதனால இப்ப என்ன எழுதுறோம்னா அத பாத்துக்கிறது. ஓகே. ஓகே சார். இன்னைக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வரும். ஆனா இன்னைக்கு லேட்டர்ல தான் வரும். 3 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். 4 மணி இல்ல 5 மணிக்கு தான் அனுப்புவேன். என்ன டாபிக் அனுப்புவேன்? சென்ட்ராய்டு அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால இருந்து அனுப்புவேன். சார் புரியுது தானே? எஸ் சார். ஓகே. இல்லாட்டி 2யும் சேர்த்தே உங்களுக்கு குடுத்துருவா சார். எப்படி பார்த்தாலும் அதுல 20 கொஸ்டின் தான் எடுக்க முடியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கான்செப்ட் படி. இல்லாட்டி இதையே சேர்த்து குடுத்துருவா உங்களுக்கு. 2யும் சேர்த்து மொத்தம் ஒரு 50 கொஸ்டின் குடுத்துருவா. இல்ல நாளைக்கு எழுதுறீங்களா அத? இன்னைக்கு வந்து அத எழுதுறீங்களா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதிறீங்களா எல்லாருமே? ஓகே சார். 2 சேர்த்து இன்னைக்கு நான் கொஸ்டின் குடுத்தேனே பாத்துக்கிறேங்க. ஓகே. இன்னைக்கு 2 டாபிக்குமே சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கு நீங்க. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. கட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க் யூ சார். டவுட் இருக்கா? ஓகே. இல்ல சார். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. தேங்க் யூ சார்.